ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் அப்படின்னு சொல்லுவா. 2 பேர் அருளியிருக்கா நம்ம சம்பிரதாயத்துல. ஒண்ணு ஆதிசங்கர பகவத் பாதால் அருளியிருக்கார். அடுத்தது அதை விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம்னே சொல்லுவோம். அடுத்தது நம்ம சம்பிரதாயத்துல ராமானுஜரோட சிஷ்யரான கூரத்தாழ்வார், அவரோட திருக்குமாரரான பட்டர் அவர் அருளியிருக்க பகவத் குண தர்ப்பணம். அது 2 வியாக்கியானத்தை வச்சுண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட 17வது ஸ்லோகம் உபேந்திர வாமன பிராம்சுகு அமோக சுஷிரூர்ஜிதக அதீந்திர சங்கிரக சர்கோ திருதாத்மா நியமோ யமக. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தோட சேர்த்து கதை, அதாவது அழகா நம்ம டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் கதைகளா சொல்லியிருக்கார். அந்த கதைகளோட ஒரு நாமத்தையும் அர்த்தத்தோட சங்கர பாஷ்யத்தோடையும் பட்டரோடைய பகவத் குண தர்ப்பண அர்த்தத்தோடையும் இன்னைக்கு நம்ம சேவிக்கலாம். இங்க வந்திருக்கவா அத்தனை பேருக்கும், இத கேட்கிறவா அத்தனை பேருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உரைய தொடங்குறேன். முதல்ல இன்னைக்கு உபேந்திரக, இதுக்கு சங்கரர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா இந்திரம் அனுஜக உபகதக அப்படின்னா இந்திரனுடைய தம்பியாக இருப்பவர் அவரே நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரர். இதுக்கு இன்னொரு மாதிரியும் சங்கரர் சொல்லியிருப்பார். உபரி இந்திரக, அதாவது இந்திரனுக்கும் மேலானவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இதற்கு சங்கரர். இதே நம்ம பட்டர் பார்த்தீங்கன்னா தேவேந்திரனின் தம்பி, இந்திரனுக்கு தம்பி அப்படின்ற ஒரு அர்த்தத்துல சாதிச்சிருக்கார். இதுக்கு அழகா வெங்கடேஷ் அவர்கள், டாக்டர் வெங்கடேஷோடைய கதையோட பார்க்கலாம். என்னன்னா ஆயர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்லோகமா இன்னைக்கு சொல்ல போற இந்த 17வது ஸ்லோகம் முழுமையாகவே வாமன அவதாரத்தை குறிக்கும். அதனால வாமன அவதாரத்தோட கதையே ஒண்ணுக்கு முன் முரணாக, அத முரணா என்ன ஒரு விதமாக இன்னைக்கு நம்ம அனுபவிப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா உபேந்திரக அப்படின்றதுக்கு அந்த கதையை பார்க்கலாம். அத ஆயர்கள் பார்த்தீங்கன்னா துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்க இருக்கிறவா அத்தனை பேரையும் தன் வசம் இழுத்துண்டார். சின்ன பாலகனாக பிறந்து அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அவ மழை காலத்துல மழை எதனால வருதுன்னா இந்திரனாலதான் மழை வருதுன்னு ஒரு காலத்திலயும் அந்த நேரத்துல இந்திரனுக்கு விழா எடுத்தா. அப்ப ஆயர்கள் இந்திரனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு விழா எடுத்து அவருக்கு நிறைய பலகாரங்கள் செய்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தா. கிருஷ்ணர் கொஞ்சம் வளர்ந்த உடனே சொல்லிட்டு, எதுக்கு இந்திரனுக்கு மலையினாலதான் மழை பொழியறது, இந்த கோவர்தன மலைக்கு தானே நம்ம இது விழா எடுக்கணும், இவாளுக்கு தானே சமர்ப்பணம் பண்ணணும், அதனால இவாளுக்கு நம்ம உற்சவம் பண்ணலாம், கோவர்தன கிரிக்கு நம்ம உற்சவம் பண்ணலாம், விழா எடுக்கலாம், உணவு பண்ணி சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லவே, கிருஷ்ணன் சொல்றது உச்சிதமா இருக்குன்னு அங்க கோகுல இருக்க அத்தனை பேரும் சரின்னு அதையே எடுத்துண்டு இந்திரனை விட்டுட்டு கோவர்தனகிரிக்கு விழா எடுக்கிறா. நிறைய பலகாரங்கள் பண்ணி வைக்கிறா. அதாவது அவ அத்தனை பேரோட நம்பிக்கைய வீணாக கூடாது அப்படின்ற மாதிரியே கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருந்துட்டு அது என்ன பண்றதுன்னா மலை உருவுல இருந்து அதுவே எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு, பாருங்க கோவர்தனகிரி சாப்பிட்டாச்சு, உங்களெல்லாம் அனுகிரகம் பண்ணியாச்சுன்றாரு. அதே மாதிரி இவாள்லாம் நம்புறா. இந்திரனுக்கு இதை பார்த்து ரொம்ப கோவம். ஆஹா, எது இது இது என்ன தப்பா இருக்கே, நமக்கு தானே விழா எடுக்கணும், நம்ம தானே மழையை தரும் வருணன் மூலமாக அப்படின்னு கோபத்தினால வருணனை ஏவி கல் மழையா அந்த ஊர்ல பொழிய ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்திலேயே ஊரே முழுகிற மாதிரி மழை வெள்ளம் பெருகி எடுத்துடுறது. ஊர் மக்கள்லாம் எங்க போறதுன்னு தவிக்கிறா. அந்த நேரத்துல கிருஷ்ணர் தன்னோட சுண்டு விரல்னால அந்த மலையை தாங்கி பிடிக்கிறார். அதாவது பகவானுக்கு சுண்டு விரல் தேவையா கோவர்தன மலையை தாங்கி பிடிக்கன்னு கேட்டா கிடையாது. சங்கல்பத்தாலே தாங்கலாம் பகவான், இருந்தாலும் நான் தான் தாங்குறேன்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா, அதனால ஒரு சுண்டு விரல்னால அந்த கோவர்தன மலையை உயர தாங்கி பிடிக்கிறார் பகவான். அது கீழே ஊர் மக்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கண்ணுக்குட்டி, பசுமாடு, ஆடு, மாடு அத்தனை ஜீவராசிகளும் அடைக்கலமா இருந்துடுறா. 7 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்யறது.
கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்ளோ மழை. அதுல ஊர்ல இருக்க அத்தனையுமே வந்து அந்த வெள்ளத்துல அடிச்சுண்டு போயிடுது. இந்திரனுக்கு என்ன சக்தி பார்த்தீங்கன்னா, 7 நாளைக்கு மேல மழை தர அளவுக்கு அவனுக்கு சக்தியே இல்லையாம். அவன் சக்தி எல்லாம் போயிடுறதாம். இனிமேல் எப்படி மழை தர்றதுன்னு தெரியலையாம் அவனுக்கு. ஆஹா! இது யாரோட வேலைன்னு யோசிக்கும்போது, நம்ம பகவான் கிட்டயே விளையாடிட்டோமே! நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு தன் தவற வந்து இந்திரன் உணரறாராம். உணர்ந்த உடனேவே அவர் என்ன பண்றாராம், நேரா பகவான் கிட்ட வராராம். அதாவது இந்திரர்கள் மனிதர்கள காட்டிலும் ஒரு படி ஏன் வசத்தினா, தவறு செஞ்சா உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற தன்மை இந்திரன் கிட்ட எப்பயுமே உண்டு. தேவேந்திரன் கிட்ட. அதனால அவர் காமதேவனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுண்டு வந்து பகவான் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாராம். கண்ணனும் வந்து இந்திரனை வந்து மன்னிச்சுட்டாராம். அப்பா பரவாயில்ல உடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுறாராம். அப்ப இந்திரன் பகவான வந்து கட்டி பிடிச்சுண்டு, அப்பா நான் என்ன நினைச்சுட்டேன்னா, உன்னை என்னமோ நினைச்சுட்டேன்ப்பா. நீ என்னோட உயர்ந்தவர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உபரி இந்திரன் பேர் கொடுக்கறதுக்கு பதிலா உபேந்திரஹ அப்படின்னு பேர் கொடுத்துடுறார். உபேந்திரஹனா உப இந்திரஹ அப்படின்னா இந்திரனுக்கு வேலையாள்னு ஒரு அர்த்தம் வரும். இந்திரனுக்கு தம்பின்ற மாதிரி அர்த்தம் வரும். பா என்ன மன்னிச்சிரு. நான் இந்த வாட்டியும் உனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு என்னோட மேலானவன் பட்டம் தரத்துக்கு பதிலாக உபேந்திரகன் சொல்லிட்டு நீ எனக்கு தம்பின்ற மாதிரி பேரை கொடுத்துட்ட அப்படின்னாரு. நீ என்ன தப்பு பண்ண? ஒன்னும் கிடையாது. உண்மையாவே வாமன அவதாரம் எடுக்கும்போது அதிதி கஷ்யபருக்கு நீ மகனாக பிறந்தாய் இல்லையா? அப்பன் வந்து நீ எனக்கு அண்ணனாகவும், நான் வாமனனாகவும், உனக்கு தம்பியாகவும் வந்து பிறக்கலையா? அதனால இந்த உபேந்திரக நாமம் எனக்கு சரியானதா? நீ இத நினைச்சு வருந்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். அதனால இந்த நாமத்துக்கு உபேந்திரக அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு பகவானே தம்பி ஆக இருந்தார். வாமனனாக இந்திரனுக்கு தம்பியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமத்துக்கு அர்த்தம் இது உபேந்திராய நமக அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாமத்தை தினமும் சொல்லி வருதுனால நமக்கு திருமால் எப்பொழுதும் நமக்கு பக்கபலமாக எல்லா காரியத்திலையும் இருப்பாராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாமனாய நமக. இந்த வாமனாய நமகக்கு சங்கரருடைய அர்த்தம் பார்க்கலாம். வாமன ரூபேன யாச்சிதவான் இதி. அதாவது வாமனனாக வந்து இது கேட்கிறார், தானம் கேட்கிறார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சம்பஜனீயக இதிவா அப்படின்னா மதிக்கத்தக்கவர், வணங்கத்தக்கவர் அப்படின்ற அர்த்தத்துல சங்கரர் சொல்லியிருக்கார். பொதுவாவே வாமனக அப்படின்னா அடக்கமானவர், குட்டியானவர்ன்ற அர்த்தத்தை கொடுத்தாலும் இந்த இடத்துல சம்பஜனீயக அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கத்தக்கவர் அப்படின்ற அர்த்தத்துல சங்கரர் சொல்லியிருக்கார். அதே வந்து நம்மளுடைய பட்டர் சொல்லும் போது திருஷ்டியா காந்தியா சுகானி நயத்தி, அதாவது தன்னோட திருமேனி ஒளியால எல்லாருக்கும் நன்மை தருபவர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட இந்த இடத்துல சொல்லியிருக்கார் பட்டர். இப்ப நம்ம வந்து கதைய ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த கதை பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். இந்திரன் என்ன பண்றாருன்னா, எல்லாம் அவரோட தேவ கூட்டங்களை எல்லாரையும் சேர்த்துக்கிறார். அதே மாதிரி அசுரர்கள் என்ன பண்றா, மகாபலி தலைமையில அவளுடைய கூட்டங்கள் அத்தனையுமே சேர்த்துண்டு அவ 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு வரும்போது இந்திரன் தன் வஜ்ராயுதத்தினால மகாபலி அசுரப்படைக்கு தலைவனாக இருக்காரு. அந்த அசுரனாக இருக்கிற மகாபலிய வெட்டி சாச்சிடுறார். அப்ப மகாபலி மரணிச்சிடுறார். அதாவது சுக்கராச்சாரியார் அசுரகுல குலபதி. அவருக்கெல்லாம் தலைவர், அவருக்கெல்லாம் குரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சஞ்சீவினி மந்திரம் அப்படின்றது நன்னா தெரியும். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அந்த இடத்துல அவர் சொல்லி மகாபலிய உயிர்ப்பிக்கிறார். அப்ப உயிர்ப்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, பெரிய ஒரு யாகம் நடத்துறாரு சுக்கராச்சாரியார். அதுலேருந்து பலவிதமான ஆயுதங்கள், பலவிதமான அஸ்திரங்கள் எல்லாம் வருது. அதெல்லாம் எடுத்துண்டு திருப்பியும் மகாபலி பல மடங்கு பலசாலியா ஆறாரு. அந்த பலத்தோட கூடி சண்டை போடுறதுக்கு திருப்பியும் இந்திரனை நோக்கி வராரு. இந்திரன் பார்த்தான், ஆஹா அவன் வந்து சொல்லிட்டான். இந்திரன் பார்த்தான், ஆஹா இனிமேல் இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா
நம்ம உயிர் தப்பாதுன்னு சொல்லிட்டு ஓடி ஒழிஞ்சிடுறார் இந்திரன். அவரோட கூட்டம் அத்தனத்தையோட எங்கேயோ போய் ஒழிஞ்சுன்றார். இனி எல்லா உலகத்துக்கும் நானே ராஜான்னு சொல்லிட்டு வான்லோகமான தேவலோகம், பூலோகம் எல்லாத்தையுமே மகாபலி ஆக்கிரமிக்கிறார். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அதிதி அதிதிக்கும் கஷ்யபர், அதிதி யாரு? தேவர்களுடைய தாயார். அவர் சொல்றா, அம்பா என் பையன் எங்க போனானே தெரியலேன்னு கஷ்யப முனி கிட்ட சொல்றா. அந்த முனிவர் சொல்றார், அம்மா வருத்தப்படாத, திருமாலை நோக்கி பயோவிரதம்னு 12 நாட்கள் அந்த விரதத்தை மேற்கொள். அப்படின்னா என்னன்னா, பால் மட்டும் அருந்தி 12 நாட்கள் திருமாலை நோக்கி விரதம் அனுஷ்டிக்கணும். அந்த விரதத்தை நீ அனுஷ்டிச்சனா உன் பசங்க எங்க இருக்காங்களோ தெரிஞ்சிருவாங்கம்மா அப்படின்றா. அதே மாதிரி அந்த அதிதி தாயாரும் பயோவிரதம் அப்படின்ற விரதத்தை அனுஷ்டிக்கிறா. அதன் பலனாக என்ன ஆகுதுன்னா, பகவான் காட்சி தர. காட்சி தந்த உடனேவே பகவான் கேட்கிறார், உமக்கு என்ன வேணும்னு. அவளுக்கு எதுவுமே கேட்க தெரியல. அப்ப பகவானே சொல்றார், நானே உமக்கு மகனாக பிறந்து சங்கடங்கள் எல்லாம் தீர்ப்பேன் அப்படின்றார். அதே மாதிரி பாத்ரபத மாசத்துல திருவோண நட்சத்திரம், புரட்டாசி மாசம், புரட்டாசி மாசத்துல திருவோண நட்சத்திரத்துல வாமன மூர்த்தியாக பகவான் திரு அவதாரம் பண்றா. அதிதிக்கும் கஷ்யபருக்கும். நம்மெல்லாம் பிறந்தாதான் பிறப்பு, பகவான்லாம் பிறந்தா அது திரு அவதாரம். பகவான் திரு அவதாரம் பண்றார். ரொம்ப அழகா குள்ளமான வாமன வடிவத்தோட அங்க திரு அவதாரம் பண்றார். பறந்த உடனேவே பெருமாளுடைய ஒலி, பட்டர் என்ன சாதிச்சார்? இவரோட திருமேனி ஒளியினால லோகத்துக்கு நன்மை தருவார். அப்பயே அவர் சொல்றார் கஷ்யபர், அதாவது நீங்கெல்லாம் தேவேந்திரர்கள், அந்த பெருமாள் பிறக்கிறார், பிறந்தவனோட அவரோட ஒளி நார்திசையும் பரவுறது. அது அந்த ஒளியினால என்ன ஆகுன்னா, தேவர்கள் எங்க ஒழிஞ்சுட்டு இருந்தாலோ அந்த இடம் கண்ணுக்கு புலப்படுறது. அந்த கண்ணுக்கு புலப்பட்டவன, ஆஹா தேவர்கள் இங்கதான் இருக்காளான்னு உடனே கஷ்யபல அவளை பார்த்து, என்னப்பா இங்கேயா ஒழிச்சுட்டு இருக்கேன், எங்களுக்கு எப்பப்பா விமோச்சனம்ன்றா. பெருமாளோட ஒளியிலேயே அவ ஒழிஞ்சுட்டு இருந்த இடம் தெரிஞ்சு கஷ்யபர் போய் கேட்கிறார், நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கேலாம், உங்க அம்மா தேடின்னு இருந்தா, எங்களுக்கு எப்பப்பா விடிவு காலம் கேட்கிறாரு தேவேந்திரன். ஒண்ணும் இல்ல, நீங்க அத்தனை பேரும் மகாபலி யாகம் செய்ய போறான். அந்த யாகசாலையில போய் ஒரு மரமாவோ செடியாகவோ புல்லாகவோ பூச்சியாகவோ எல்லா ரூபத்தையும் தெரிச்சுட்டு அங்க இருந்துருங்கோ. பகவான் வாமன ரூபத்தோட அங்க வரும்போது அந்த ஒளியினால நீங்க இழந்த செல்வத்தல் அத்தனையுமே பெறுவீர்கள் அப்படின்னு அவ அப்பா சொல்லவே, தேவேந்திர கும்பல் அத்தனையுமே நேர போய் அந்த மகாபலி யாகம் செய்ய போற இடத்துல போய் மரம் செடி கொடி புல் பூச்சியா அந்த இடத்துல போய் எல்லாரும் படர்ந்து இருந்துருவா. அப்புறம் பகவான் வாமன அவதாரத்தோட அவருக்கு உபநயனமாகும். உபநயனம் ஆன உடனேவே நேர மகாபலியோட இடத்திற்கு போவார். அங்க போய் அவர்கிட்ட தானம் கேட்பார். எனக்கு இந்ததை மகாபலி கிட்ட போய் எனக்கு எல்லாத்தையும் நீ தானமா தரணும். ஒரு அழகான குழந்தை அத்தனை தெய்வீக லட்சணத்தோட வந்த உடனே அதை பார்த்த உடனே மகாபலி சொன்ன முதல் வார்த்தை என்னவானா, அப்பா தேவரீர் வந்தாச்சு, என்னுடைய யாகம் பூர்த்தி ஆன மாதிரி இப்பயே நான் நினைக்கிறேன். உம்மோட கடாட்சம் இங்க வந்துடுத்துன்னு மகாபலி பகவான் வாமன ரூபியான பகவானை நோக்கி கை கூப்பறார். அவரை வரவேற்கிறார். அவரோட ஒளி எல்லா தசையும் பரவவே தேவர்கள் தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று அவ தன்னுடைய லோகத்திற்கு அந்த வாமன ரூபத்தை பார்த்ததுனாலேயே அந்த அனுகிரகம் கிடைச்சு அங்க போய் சேர்றா. அதாவது இவர் என்ன பண்றார், பகவான் 3 அடி நிலம் கேட்கும் போது அந்த 3 அடி நிலத்தை அவர் தாரை வார்த்த உடனேவே அவர் பெரிய உருவா பெருமாள் வளர்றார். வளர்ந்த உடனேவே அவர் 3 அடி நிலத்தை அளக்கும் போது முதல் அடிக்கு பூமியையும், 2வது அடிக்கு தேவலோகத்தையும், 3வது அடிக்கு எங்கப்பா போறதுன்னு தன்னுடைய தலையையே அவன் கொடுக்கவே அவனை அப்படியே அழுத்தி பகவான் சுதல லோகத்துக்கு அனுப்பிச்சிடுறார். அதாவது இங்க பார்த்தேன்னா இதுல சூக்ஷ்ம அர்த்தம் என்னன்னா, பகவான் மகாபலியை தண்டிக்கவே இல்லை. அதாவது பூமியை காட்டிலும் அத்தல சுத்தல பாத்தால தலாத்தலன்னு சொல்லி ரசாதலன் 7 லோகங்கள் பூமி கீழே இருக்கு. அது இன்னும் உயர்ந்தது. இருக்கிறதுலே மட்டமான லோகம் எதுன்னா பூலோகம் தானா. ஏன்னா மனிதர்களாக இருக்கிறதுனால
ரஜோகுணம் தமோ குணத்துக்கு பயப்பட்ட நாம் இருப்பதனால் இதை காட்டிலும் எல்லா லோகமும் சிறந்த லோகங்கள். அந்த லோகத்துக்கு ராஜாவாக பகவான் அவரை நியமிச்சு அந்த இடத்திலயும் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு காவலாக பகவான் வாமன ரூபியாக இன்றும் எழுந்தருளி இருக்கிறதா சொல்றா. அப்படி இந்த அதுக்கு என்னன்னா வாமனக அப்படின்னா தன் திருமேனி ஒளியால அனைவருக்கும் பாரபட்சமே இல்லாமல், அது தேவர்கள் அசுரர்கள் இல்லாம அனைவருக்கும் நன்மையை செய்பவன் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாமனாய நமக அப்படின்றத சொல்றதுனால நமக்கு செல்வத்தை ஒரு வேளை நம்ம இழந்துட்டோம்னா இழந்த செல்வத்தை நாம் திருப்பியும் நம்ம அடைவோம். யார் யாருக்கெல்லாம் செல்வம் இழந்தோமோ அவ அத்தனை பேரும் இந்த வாமனாய நமக அப்படின்ற திருநாமத்தை சொல்லி தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில பிராம்சவே நமக அப்படின்ற நாமம் வருது. பிராம்சுகு அப்படின்றதுக்கு சங்கரர் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கார்? பிரகிருஷ்டா அம்சவக யவ பிரகிருஷ்டாக அம்சவக யக அப்படின்னா என்னன்னா உயர்ந்ததான அம்சங்களை கொண்டவர் அப்படின்னு சொல்லி. எப்பயுமே பிராம்சுகுனா சமஸ்கிருதத்துல என்ன நேரடி மீனிங்னா உயர்ந்த, டால் அப்படின்ற மீனிங். இந்த இடத்துல பார்க்கும்போது சங்கரர் உயர்ந்ததான அம்சங்களை கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே பார்த்தேன்னா பட்டர் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காருன்னா எல்லா இடத்திலும் வியாபித்து நிறைந்து இருப்பவர், சர்வ வியாபி அப்படின்ற அர்த்தத்தை இவர் சொல்லியிருக்கார். அதாவது வாமன அவதாரத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா பெருமாள் வாமனனாக வருவார். அதாவது இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்துல இருக்கு. எப்படின்னா பெருமாள் வாமனனாக 3 அடி நிலத்தை கேட்கிறார் பார்த்தீங்கன்னா அது கேரள திவ்ய தேசம் திருக்காட்கரையில பெருமாள் அப்படி வாமன ரூபியாக காட்சி தரார். அடுத்தது பூமி அளக்கிறாரு இல்லையா, 1 அடினால பூமி அளக்கிறாருல, அது சீர்காழியில இருக்கு அந்த கோவில், அந்த ஸ்தலம். அடுத்தது வானத்தை 1 அடினால அளப்பார் பகவான், அது பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர்ல திருவிக்கிரமனாக பெருமான் அந்த காட்சியோட காட்சி தரார். அடுத்தது பலியோட தலையில காலடி வைக்கிறார் கடைசியா இல்லையா, அது காஞ்சியில உலகளந்த பெருமாளா காட்சி தரார். இப்படி ஒரு ரூபமாக பெருமாள் அந்த 4 நிலையில இருக்கிறதையும் 4 ஸ்தலத்துல திவ்ய தேசமாக இன்னைக்கும் நம்ம சேவிச்சுட்டு வரோம். இந்த பிராம்சவே அப்படின்றதுக்கு உயர்ந்த அம்சங்களை கொண்டவர். இதற்கு உவே வெங்கடேஷோட கதை பார்க்கலாம். அதாவது வாமனமூர்த்தி என்ன பண்றாரு, இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த நாமங்கள் முழுமையாவே வாமன அவதாரத்தை தான் நம்ம சொல்ல போறோம். வாமனமூர்த்தி தன்னோட 3 அடி நிலம் யாசிக்கிறார். அப்ப உடனே மகாபலி சிரிக்கிறார். ஆஹா, இந்த உலகத்துல என்னோட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. என்கிட்ட நீ போய் இந்த 3 அடி நிலத்தை கேட்கிறியே, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்றார் மகாபலி சக்கரவர்த்தி. உடனே அவர் சொல்றாரு, எப்பா இந்த 3 அடி போதும், இதை கூட போதும், எனக்கு இதுதான் என்னோட அவசியம்னு வாமனமூர்த்தியான பகவான் சொல்றார். உடனே அவர் விந்தியாவலியான தன் மனைவிய மகாபலி கூப்பிட்டு அந்த ஜலத்தினால தாரை வார்க்கிறார். அப்ப அந்த நேரத்துல சுக்கராச்சாரியார் குலகுரு பக்கத்துல இருந்துன்னு சொல்றார், அப்பா இவரை பார்த்தா சாதாரண மனுஷனாக தெரியல, இவரோட திருமேனி காந்தி ஒளி இருக்கு பாத்தியா, அது நாற்புறமும் எல்லா திசையிலும் பரவி இருக்கு, இது சாக்ஷாத் திருமால் தான், அவருடைய விளையாட்டு தான், நீ இவருக்கு தானம் கொடுக்காத, தார வார்க்காதன்றார். அந்த இடத்துல சுக்கராச்சாரியாரோட வார்த்தை அவர் காதுல விழவே இல்லை. பரவாயில்ல நான் கொடுப்பேன்னு அந்த இடத்துல சுக்கராச்சாரியார் சபிக்கிறார். அப்பா நீ இது மாதிரி செஞ்சனா நீ உன்னோட எல்லா செல்வத்தையும் இழப்பாயின்றார். நான் என் செல்வத்தை இழந்தாலும் பரவாயில்ல, திருமாலுக்கே தானம் கொடுக்குறேன்ற ஒரு பெருமை எனக்கு சேரும்ல, அது யாருக்கு வரும், அதனால நான் தருவேன்றான். நீ உண்மையாவே பார்த்தீங்கன்னா மகாபலி யாருன்னா பிரகலாதன் அவரோட மகன் விரோச்சனனோட பையன் தான் மகாபலி. பிரகலாதன் பகவானுக்கு அணுக்கமான சிஷ்யன், ரொம்ப நெருங்கி வேண்டியவர், அவருடைய பேரன் தான் மகாபலி. மகாபலிக்கு ஒரே ஒரு கெட்ட குணம் தான் இருந்தது, அது என்னன்னா கர்வம். அந்த கர்வம்ன்ற குணத்தை தான் பகவான் பலவாறு செய்து இங்க அழிக்கிறாரே தவிர மகாபலிய பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். அதுதான் இங்க உண்மையான தாத்பரியமே இந்த இடத்துல பார்த்தேல்லாம். அப்ப திருமாலுக்கே நான் தானம் செய்தவன் ஆயிடுவேன், அதனால நான் கண்டிப்பா தானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தாரை வார்க்கிறாரு. அந்த ஜலம்
வாமன அவதாரம் எடுத்து அந்த ஜலத்தை தாரை வார்க்கிறார் இல்லையா பகவான் கரங்கள்ல, மகாபலி சக்கரவர்த்தி, அது பட்ட அடுத்த நொடியே பெருமாள் உயர்ந்துடுறாராம். எப்படி உயராரு, அந்த எவ்வளவு நொடியில அவர் உயராருன்றத ஒரு ஸ்லோகத்துல அழகா வந்து சொல்லியிருப்பா. என்ன, முன்னம் குடைப்போல் பெருமாள் வளர்றாரு இல்லையா, அந்த அழக முதல்ல வந்து சூரியன் எப்படி இருந்ததுன்னா, பெருமாளுக்கு வளர வளர கொடையா இருந்துதான். அதே சூரியன் முடிநாயக மணி போல் அதுவே போகும்போது பெருமாள் இன்னும் வளர வர வளர பெருமாளோட திருமுடியில இருக்கிற அந்த கிரீடத்துல இருக்க மணி போல இருந்துதான். மண்ணும் திலகம் போல், அதுவும் இன்னும் பெருமாள் வளர வளர பெருமாளோட நெத்தியில இருக்க திலகம் போல இருந்துதான் சூரியன். அதுக்கப்புறம் வாலிரவி பொன்னகலம் தங்கு கௌத்துவம், அதாவது இன்னும் பெருமாள் வளர வளர பெருமாளோட மார்புல இருக்கிற கௌஸ்துபம்ன்ற மணி போல அந்த சூரியன் இருந்துதான். உந்தி தடமலர் போல், அதுக்கப்புறம் இன்னும் பெருமாள் வளர வளர அவரோட உந்தி கமலம், அதாவது பெருமாளோட தொப்புள் குடி இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கமலம் தாமரை போல இருந்ததான் அந்த சூரியன். அங்கன் உலகந்தர்க்கு ஆம், இப்படியாக பெருமாள் வளர்ந்து கொண்டே போனார்னு, பெருமாள் எவ்வளவு அழகா வளர்ந்தார் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடியால பெருமாள் என்ன பண்றாராம், பூமியை அளக்குறாராம். 2வது அடியால பெருமாள் வந்து வானத்தை அளக்குறாராம். அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணாரு அப்படின்னா, இவர் தாரை வார்த்த அடுத்த நொடியே பெருமாளோட திருப்பாதத்திற்கு அபிஷேகம் பண்ணாராம். பிரம்மன் அது உடனேவே தேவலோகத்துல அங்க போய் தொட்டுடுத்தான் வான்லோகத்தை. அந்த ஜலம் வந்து உடனேவே அபிஷேகப்பட்டு அந்த ஜலம் கீழே விழுந்ததுன்றா. இதெல்லாம் எப்படின்னா 1 millisecond fraction of a second, ஃபிராக்ஷன்லயே 1 மில்லி ஃபிராக்ஷன் இல்லையா, அந்த நொடியில நடந்துதான் இது அத்தனையுமே. அவ்வளோ அழகாக இந்த இடத்துல சொல்றார். அதே மாதிரி பெருமாள் வளர்ந்தார் இல்லையா, அதனால இந்த இடத்துல இந்த திருஷ்டாந்தத்தை இங்க சொல்லி, அவர் எல்லா இடத்திலையும் வியாபி, சர்வ வியாபி, எங்கும் நிறைந்து இருப்பவர் அப்படின்னு சொல்லி இந்த பிராம்சுக்கு பெருமாள் வளர்ந்து அந்த பூமி அளந்த கதையை, இந்த திருஷ்டாந்தத்தை இந்த இடத்துல சொல்றா. அதனால இந்த நாமத்தை நாம சொல்றதுனால நம்ம வந்து பெருமாளை போல ஓங்கி வளருவோமா, அவர் நம்மளை எல்லா இடத்துலயும் உயர்த்திண்டே போவோமா, பிராம்சுகே நமக அப்படின்ற திருநாமத்தை சொல்றதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமோகாய நமக. இதுல சங்கரர் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு பார்க்கலாம். ந மோகம் சேஷ்டிதம் எஸ்ய சக, அதாவது மோகம்னாலே அவருடைய என்ன சொல்றதுன்னா வீண், வீணுன்னு அர்த்தம். வியர்த்தம் சொல்லுவா, வீண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவருடைய செயல்கள் எதுவுமே வீண் போகாது. மோகம்ன்றதுக்கு நம்ம வேற அர்த்தம் சொல்லுவோம், மோகிச்சுன்னு இருக்கா, மயக்க நிலையில இருக்கா. உண்மையாவே மோகம்னா சமஸ்கிருதத்துல வியர்த்தம், வீண் அர்த்தம். இந்த இடத்துல இவருடைய செயல்கள் எதுவுமே வீண் போகாது. வீண், இதையே அர்த்தத்தை தான் பட்டரும் சொல்லியிருக்கார், வீண் போகாத செயல்களை மட்டுமே கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து உவே வெங்கடேஷ் அவர்கள் கதை பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் நம் சம்பிரதாயத்துல உபய வேதாந்தத்துக்கும் உடையவர் அப்படின்னு சொல்லப்பட்ட நம்முடைய ஆச்சாரியருடைய கதையை தான் இந்த இடத்துல பகிர்ந்துட்டு இருக்கா. அதாவது எந்த கதை இடத்துலயா இருந்தாலும் பெருமாளுடைய கதையை சொல்றோமோ இல்லையோ, நம்ம ஆச்சாரியனான ராமானுஜர் அனுபவம் இல்லைன்னா அந்த இடத்துல கதை சொன்ன அதாவே அர்த்தம் இருக்காது. இங்க வந்து அவரே வந்து அந்த இடத்துல ராமானுஜர் கதையை சொன்னதுனால ரொம்ப சந்தோஷம். இன்றுலகீர் சித்திரையில் ஏய்ந்த திருவாதைரை என்றினும் இன்றையதனுக்கேற்றம் என்றான் என்றவர்க்கு சாற்றுகின்றேன் கேண்மின் எதிராசர் தம்பிறப்பால் நாத்திசையும் கொண்டாடும் நாள். ராமானுஜர் என்னாச்சு, அவரோட பூர்வ பட்சம் முதலெல்லாம் வந்து அவருடைய அதாவது நீங்க எப்படி உங்க பசங்களுக்கு இப்போ பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் சொல்லி தரீங்களோ, அதே மாதிரி வேதத்திலையும் பூர்வ பட்சம் அப்படின்னு இருக்கு, பூர்வபக்ஷ கல்வின்றது. அத வந்து உடையவர் யாதவ பிரகாசர் அப்படின்ற ஒரு ஆச்சாரியர், அத்வைத்திய ஆச்சாரியர்கிட்ட போய் கத்துண்டார். அப்ப வந்து சில பிணக்கு ஏற்பட்டதுனால குருவுக்கும் அவருக்கும் இவர் சொல்ற அர்த்தத்துக்கு பதில் அர்த்தம் அவர் வேற மாதிரி சொல்லவே மனசு ரொம்ப நொந்து போய் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாரு யாதவ பிரகாசர்.
காஞ்சிபுரத்துல தான் வசிச்சுட்டு வரார். அங்க திருக்கச்சி நம்பிகள் சொல்றார், இப்ப எனக்கு குரு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு உடனே திருக்கச்சி நம்பிகள் சொல்றாரு, நீ பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணு. உடையவர் உண்மையாவே இன்னைக்கு நம்ம எல்லாம் கோவில்ல போய் ஒரு வேலை பண்ணணும்னா, நானா என் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. உடையவர் எப்பேற்பட்டவர், இந்த உபய சித்தாந்தத்துக்கும் இந்த உபய ஐஸ்வர்யத்திற்கும் வான்லோகம் பூலோகம் ரெண்டுத்துக்குமே நீதான் சொந்தக்காரன் பெருமாளே சொத்தை ஒப்படைச்சிட்டார். அதனாலதான் அவருக்கு உடையவர்ன்ற திருநாமமே. அப்பேற்பட்டவர் தீர்த்த கைங்கரியம் பண்ணார். காஞ்சிபுரத்துல இருந்து பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணார். திருக்கச்சி நம்பிகள் சொல்றாரு, அப்பா நீ தீர்த்த கைங்கரியம் பண்ணுன்னு சாலக்கிணறுலேந்து கோவிலுக்கு வரையும் தினைக்கும் தீர்த்த குடத்தை எடுத்துன்னு வந்து திருமஞ்சனத்துக்கும் கோவில் வேலைகளுக்கும் அவர் சமர்ப்பணம் பண்ணுவார் காத்தாலின். அது எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும்னா 4-5 கிலோமீட்டர் இருக்கும். தினைக்கும் ஒரு குடமா எடுத்துன்னு வந்து காலையிலே அந்த கைங்கரியம் தான் உடையவர் சொல்லி செஞ்சுட்டு இருந்தாரு பெருமாளுக்கு. அப்போ ஒரு வாட்டி அவர் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது, அச்சோ எனக்கு இப்படி வீணாயிடுத்தே, என்னோட கல்வி பாதியிலே நின்றுடுத்தே, நான் என்ன பண்ணுவேன். அவருக்கு ஆளவந்தார்னு வைஷ்ணவ ஆச்சாரியன் மேல அதீத பிரீத்தம். எப்படியாவது இவருக்கு நம்ம சிஷ்யனா சேரணும்ன்ற எண்ணம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த நேரத்துல ஆளவந்தாருக்கு உடல்ல நோவு சாத்தின்ட்டார், மரணிக்கிற சமயம். உடனே அவரோட சிஷ்யரான பெரிய நம்பிகளை அனுப்புறார், நீ போய் உடையவரை அழைச்சுண்டு வா. ஒன்னேன்னு சொல்றேன் கேளுங்களேன். இப்ப நேரடியா பெரிய நம்பிகள் வந்து ராமானுஜாவா ஆளவந்தார் கூப்பிடுறாருன்னு அவர் போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டார். நம்மள உணர்ந்துதான் ஒரு இடத்துக்கு வரணும். இப்ப நிறைய பேர் நம்ம பெருமாள் கிட்ட வரோம், சேவை கோவிலுக்கு போறோம், ஏதோ ஒரு பகவத் விஷயத்துல ஈடுபடுறோம்னா இன்னொருத்தர் சொல்லி வரும். ஆனா இன்னொருத்தர் சொல்லாம நம்ம உணர்ந்து வந்தாதான் அதுல முழுமைன்றது நம்ம அடையும். அதனால பெரிய நம்பிகள் வராரே தவிர ராமானுஜரை பார்த்து நீ வா ஆளவந்தார் இருக்காரு உன்னை நான் கூட்டிட்டு போறேன்லாம் சொல்லல. அவர் ஒரு ஸ்லோகம் ராமானுஜர் தீர்த்தம் எடுத்துன்னு போற நேரத்துல ஒரு ஆளவந்தாரோட ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ கல்ப வந்தக திரிவிக்ரமஹ த்வச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தான மலங்கரிஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகளந்த பெருமாளே, உன்னோட திருவடியினால நீ இந்த பூமியெல்லாம் அளந்த. உன்னோட திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா, எல்லார் கண்களையும் பறிக்கக்கூடிய அத்தனை பிரகாசம் நிறைந்தது, அத்தனை குளிர்ச்சி மிகுந்தது உன்னுடைய திருவடிகள். மனதுக்கு ஆறுதல் தரக்கூடியது உன் திருவடிகள். தாமரை மலர் போன்ற வாசம் வீசக்கூடியது. உண்மையாவே ஏன் பெருமாளோட திருவடிக்கு தாமரை மலர் போன்ற வாசம்னா, தாமரையோட உயர்ந்த உபமானம் சொல்றதுக்கு நமக்கு தெரியல. ஆனா பெருமாளோட திருவடி அதையும் காட்டிலும் மேலானது. உபமானமே சொல்ல முடியாத ஒரு நறுமணம் மிக்க திருவடிகள் அது. அப்படிப்பட்ட அந்த திருவடிகள், இந்த திருவடியில பாத்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கற்பகமரம், கொடி, தாமரை, அங்குசம், வஜ்ராயுதம் அனைத்தும் இருக்கா. திருப்பியும் இந்த திருவடியை எப்பொழுது என் மேல வைக்க போற அப்படின்றது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இத கேட்கிறார் உடையவர் ராமானுஜர் கேட்ட உடனே நேர பெரிய நம்பிகள் கிட்ட வர, இது என்ன ஸ்லோகம், இதோட யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இது வந்து ஆளவந்தார் சொன்ன ஸ்தோத்திர ரத்னம். ஆஹா, இது அர்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னார். அவர் ராமானுஜரை வந்து வானே கூப்பிடல. அவரே அவரிடம் உன்னை அழைச்சுண்டு போறதுக்கு தான்ப்பா வந்தேன், நீயே உணர்ந்து வரணும்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி இங்க காத்துட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பெருமாள் எல்லாரோட திருவடியையும் அதாவது பாத்தீங்கன்னா கிருத யுகத்துல இந்த அவதாரம் நடக்கும் போது பெருமாள் தன் திருப்பாதங்களை எல்லார் மேலேயும் வச்சிருக்கார். அப்ப புல் பூச்சியா ஏதோ ஒரு ரூபமா நான் இருந்திருப்பேன், என் மேலேயும் அவர் வச்சிருப்பார். அதனால அவர் திருவடி ஸ்பர்ஷம் பட்ட நான் வீணாக மாட்டேன், கண்டிப்பா எனக்கு அந்த கிருபை கிடைக்கும் அப்படின்றதுதான் அர்த்தம். பெருமாளோட எந்த செயலுமே வீணாகாது. அவரோட திருவடி கடாட்சத்தினால நான் இன்னைக்கு உயர்ந்ததான ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியனான ஆளவந்தாரோட திருவடியை அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லாராம். அதே மாதிரி பெருமாளோட ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா வீண் போகாத செயலை கொண்டவர் அப்படின்றதே இதற்கு அமோகாய நமகன்றதுக்கு அர்த்தம். இந்த நாமத்தை தினைக்கும் நம்ம சொல்றதுனால நம்மளுடைய செயல்
எதுவுமே வீண் போகாதபடி பகவான் பார்த்து கொள்வாராம். அதுக்குன்னு எல்லா செயலுமேன்னு கேட்டா கிடையாது. நல்ல எண்ணத்தோடு பகவானை உள்நிறுத்தி செய்யும் எல்லா செயல்களையும் பகவான் வீண் போகாதபடி செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுச்சயே நமக. சுச்சு தாத்துனாலே பியூரிஃபைன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து சங்கரருடைய அர்த்தம் பார்க்கலாம். ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சயதாம் பாவனத்வாத். அதாவது தன்னை சேவிப்பவர்களை, தன்னை நினைப்பவர்களை, தன்னை அர்ச்சனை பண்ணுபவர்களை தூய்மைப்படுத்துபவர் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதே பார்த்தீங்கன்னா பட்டர் என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா தூய்மையான செயல்களை கொண்டவர் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டாளோட இப்ப மார்கழி மாசம் தனுர் மாசம், ஆண்டாளுக்கே உரிய மாசம். ஆண்டாள் பாவை நோன்பு தரிச்சு பகவானை வேண்டி 30 நாட்கள் நோன்பு இருந்து பகவானுக்காக மார்கழி திங்கள் திருப்பாவை 30 பாசுரம் பாடினா. அதுல பாத்தீங்கன்னா பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்புன்னு வரும். அதாவது என்னன்னா எத்தனை பாவம் பண்ணாலும் அதை தீர்க்கக்கூடியது யாருன்னா திருமாலோட திருவடியம் அப்படின்றதை இந்த இடத்துல சொல்லியிருப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம் ராமானுஜர் பார்த்தீங்கன்னா நவவிதமான கிரந்தங்கள் பண்ணியிருப்பாரு. ஆனா எல்லாமே சமஸ்கிருத மொழியில பண்ணியிருப்பாரு. ஆனா இவருக்கு திருப்பாவை ஜீயர்ன்ற திருநாமம் உண்டு. இவர் எப்பொழுதுமே உஞ்சவிருத்தி எடுக்கும் போது பிக்ஷைக்கு போகும்போது இந்த திருப்பாவை பாசுரத்தை தான் சொல்லி எடுப்பாராம். எப்பயுமே திருப்பாவை அவரோட திருநாவல ஒழிச்சுட்டே இருக்குமா. இவர் தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த சிஷ்யர்களுக்கு இந்த திருப்பாவை காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார். அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா 3 பாசுரங்கள்ல பார்த்தீங்கன்னா திருவிக்கிரம அவதாரம் வரும். ஒண்ணு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அடுத்தது அம்பர மூடரத்து ஓங்கி உலகளந்த, அடுத்தது பார்த்தேன்னா அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றின் 3 இடத்துல திருவிக்கிரமன் அவதாரம், இந்த வாமன் அவதாரம் திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி சொல்லியிருப்பா தாயார். ராமானுஜர் அந்நிய தினம் பார்த்தீங்கன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்ற பாசுரத்துக்கு காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தார். அவரோட சிஷ்ய கோஷ்டிக்கு ஸ்ரீரங்கத்துல சாதிச்சுட்டு இருந்தார். அந்த நேரத்துல ஒரு சிஷ்யர் கேக்குறாரு, என்ன சொன்னீர், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடியா? இந்த பெருமாளுக்கு எப்படி உத்தமன் நீங்க சொல்லுவேர்? உண்மையாவே புருஷ உத்தமக புருஷோத்தமக, அதனால அவனே உத்தமன் அப்பா, இதுல என்ன சந்தேகம்? நீர் சொல்றதோ வாமன அவதாரம். வாமன அவதாரத்துல உத்தமன்ற நாமம் அவருக்கு பொருந்துமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் கேட்ட அர்த்தம் உடையவருக்கு புரிஞ்சுடுறது. அப்பா நான் சொல்றேன், லோகத்துல எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கா, அதுல பகவான் எவ்வளவு உயர்ந்தவன் அப்படின்றத நான் உனக்கு காண்பிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றார். உலகத்துல பாத்தீங்கன்னா 4 விதமான மனிதர்கள் இருக்கா. அதமா அதமன், அதமன், மத்தியமன், உத்தமன். அதமா அதமன் அப்படின்னா இவர் செய்யற செயல், அதாவது மத்தவால கஷ்டப்படுத்தி அவ படுற கஷ்டத்துல தான் இன்பத்தை அனுபவிக்கிறான் பாத்தீங்களா, அவ அதமா அதமன். அடுத்தது பாத்தீங்கன்னா அதமன், மத்தவா எப்படி போனாலும் பரவாயில்ல நான் நன்னா இருக்கணும் அப்படின்னு முதல்ல இருக்கிறவரை இங்கிலீஷ்ல சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாளாம். அடுத்தது பாத்தீங்கன்னா செல்பிஷ், மத்தவா எக்கேடு போனாலும் பரவாயில்ல நான் நன்னா இருந்தா போதும் இருப்பா, அவள அதமன். மத்தியவன், மத்தவானும் நன்னா இருக்கட்டும் நானும் நன்னா இருக்கேன் அப்படின்றவா ஆர்டினரி சோல்ஸ். கடைசியா பார்த்தேன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மத்தவா நன்னா இருந்தா போதும் அப்படின்றதுதான் நோபல் சோல், உத்தமன் அப்படின்னு. இது எப்படி பெருமாளுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்றாராம். உடனே உடையவர் அந்த இடத்துல விளக்கம் தரார். எப்படின்னா, அதாவது இவர் இப்ப இவர் ஒருத்தர மூலமா லாபத்தை அனுபவிச்சார்னா, இப்ப வாமன அவதாரத்தை சொல்லக்கூடாதுன்னு தானே உங்களுடைய எண்ணம். வாமன அவதாரம் எடுத்து பகவானுக்கு ஏதாவது லாபம் ஏற்பட்டுதா? தேவேந்திரன் அவனோட சொத்தை மகாபலி பறிச்சாரு, அதுக்காக இவர் சண்டை போட்டார். கரெக்டா? அந்த சண்டை போட்டு அந்த சொத்தை மீட்டு அவனுக்கு தான் கொடுத்தார். தான் எந்த லாபத்தையும் அடையவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொருத்தருக்கு நன்மை ஏற்படணும்ன்றதுக்காக வஞ்சகன்ற பேரை தான் சுமந்தார்.
அதனால பகவான் உத்தமனே, உனக்கு இதுல சந்தேகமே வேண்டாம். இதுல என்ன சந்தேகம்? இன்னொருத்தரனால அவர் லாபம் அடைஞ்சது. இப்ப வந்து மகாபலிய கிட்டேருந்து நிலம் வாங்கி அந்த இடத்த வாங்கி அதை தான் எடுத்திருந்தாலாவது பரவாயில்ல. இத வாங்கி அதற்கு கூறிய தேவேந்திரன் கிட்ட கொடுத்து மகாபலிய பாவத்திலேந்து தடுத்து தேவேந்திரனுக்கு அவனுடைய பொருளையும் கொடுத்து தான் வஞ்சகன்ற பேரை சம்பாதிச்சு எல்லாருக்கும் நன்மை பண்ணுபவன் உத்தமன். தான் வஞ்சகன்ற பேரை சுமந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு நான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா. அதனால தூயவர், இவர் செய்யற செயல் எல்லாமே தூயதானதுன்றதுனால சுச்சிகின்ற திருநாமம், சுச்சையே நமக அப்படின்ற இந்த திருநாமத்தை சொல்றதுனால நாம் அத்தனை பேரும் மனம் மொழி மெய் அனைத்தாலுமே தூய்மையாக இருப்போமா. அடுத்த திருநாமம் ஊர்ஜிதாய நமக. ஊர்ஜிதக, ஊர்ஜிதக அப்படின்னா சக்தி வாய்ந்தது, சக்தி வாய்ந்தவர், ஊர்ஜிதக அப்படின்றது அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. இந்த இடத்துல சங்கரர் என்ன அர்த்தம் சொல்றார் அப்படின்னா பல பிரகர்ஷ ஷாலித்துவாத் அப்படின்னா மிகுந்த வலிமையை உடையவர் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி பட்டர் சொல்லும் போதும் இதே வலிமையை உடையவர் அப்படின்ற அர்த்தத்தோட சொல்லியிருக்கார். இப்ப நேரடியா நம்ம கதைக்கு போயிடலாம், உவே வெங்கடேஷ் கதைக்கு போயிடலாம். அதாவது மகாபலி வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து கேட்ட உடனே மூவடி நிலம் தரேன்னு சொல்லிட்டு உடனேவே அந்த நிலத்தை வந்து பெருமாளுக்கு தாரை வாத்து கொடுத்துறார். கொடுத்த உடனேவே பெருமாள் வளர ஆரம்பிச்சிடறார். அதை திருவிக்கிரணமாக பெருமாள் வளர ஆரம்பிச்சிடறார். அது அழகான பாசுரத்தினால திருமங்கையாழ்வார் சொல்றார். ஒன்மதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமொரு சீர் அவுணன் உள்ளத்து என்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசிம்பினோடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புரியும் திருவடியே வணங்கினேனே. அதாவது எப்படின்னா இப்ப இந்த மாதிரி பெருமாள் உடனே உயரத்துக்கு கிளம்பிடுறாரு. தாரை வார்த்தை அடுத்த நொடி. மகாபலிக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் நமுச்சின்னு பேர். கெட்டது முழுசா குடிகொண்ட ஒருத்தன்னா அது நமுச்சி. பகவான் ஏன் மகாபலியை காப்பாத்தினார், நமுச்சியை கைவிட்டார்னா கொடிய சிந்தனை உள்ளவர் அவர் யாராக இருப்பினாலும் பகவான் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம பெருமாள் காப்பாத்த வர்றாருன்னா அதை ஏத்துக்கணும் ஒருத்தர். அவன் ஏத்துக்கிற தரத்திலையும் இல்லையா. அதனால இந்த நமுச்சி என்ன பண்றான், பெருமாள் உயர வளரணும்னு சொல்லி கிளம்பும் போது நீர் வளரக்கூடாது அப்படின்னு காலை கெட்டியமா பிடிச்சின்றான். நீர் வாமன அவதாரத்துல தானே வந்து இங்க தானம் கேட்டீர், அப்ப அதே திருவடினால மூவிலகையும் அலங்கோ. இது என்ன நீங்க வந்து மாயை பண்றீர், மேல மேல உயரறேரே, இது தவறு, இதை நான் ஒத்துக்க மாட்டேன்றான் நமுச்சி. பகவான் சொல்றாரு, நானும் சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் நிறைந்து உள்ளவன். உங்க அப்பாக்கு திருக்காட்சி கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக வாமன ரூபியாக வந்தேன்னா என் வேலை முடிஞ்சிட்டு உடனே என்னுடைய பழைய உருவத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு பகவான் விளக்கறாராம். அவர் விளக்கினது, அதாவது பெருமாளை பொறுத்தவரை எங்கும் நிறைந்திருப்பவன். அவனை இத்தினூண்டு இடத்துல நம்ம அடக்க முடியுமோன்னு கேட்டா முடியுமா? முடியவே முடியாது. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரை ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அவர் பெருமாள் வளர்ந்துட்டார். அப்ப உடனே வந்து விடமாட்டேன்னு காலை புடிச்சு அமுத்தி வச்சுக்கிறானா. அப்ப பெருமாள் தன் காலால அவனை வந்து உதைக்கிறாராம். உதைச்ச உடனே அவன் பறந்து போயிடுறாராம். இன்னைக்கும் நமுச்சி மேல பறந்துட்டு இருக்கிறதா சொல்றா. அந்த திருஷ்டாந்தத்தை வந்து பெரியாழ்வார் தம் பாசுரத்தை எடுப்பார். எண்ணிது மாயன் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோன்னு சொல்லியிருப்பார். அதான் அப்படி நமுச்சியை எட்டி உதைச்சாராம். அவ்வளோ வலிமை மிகுந்தவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமுச்சியை உதைச்சதுனால வலிமை மிக்கவர் இல்ல, தீய சக்திகளை ஒழிப்பதில் வலிமை மிக்கவர் பகவான். அதனாலேயே இந்த இடத்துல ஊர்ஜிதாய நமக அப்படின்ற திருநாமம் இதை நம்ம சொல்றதுனால சிறந்த உடல் வலிமையும் மன வலிமையும் தருவாராம். இந்த திருநாமத்தை நம்ம சொல்லின்னு வந்தா உடல் வலிமையும் மன வலிமையும் திருவால் நமக்கு அளிப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதீந்திராய நமக. இதுக்கு சங்கரருடைய அர்த்தம்.
அதீத இந்திரம் ஸ்திதக ஞான ஐஸ்வர்யாதிபிகி ஸ்வபாவ சித்தைகி. அதாவது இந்திரனை காட்டிலும் ஐஸ்வர்யத்திலும் குணத்திலும் எல்லா விதத்திலும் மேம்பட்டவர், உயர்ந்தவர் அப்படின்ற திருநாமம் அர்த்தம் தான் இதுக்கு. இந்த அதீந்திரகருக்கு பட்டரோட இதுல பார்த்தீங்கன்னா அனைத்து தேவர்களையும் விட உயர்ந்தவர். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கான் இந்த இடத்துல. இப்போ நம்ம கதைக்கு போலாம். உவே வெங்கடேஷ். அதாவது பாத்தீங்கன்னா இந்திரனோட அம்மா தான் அதிதி. இந்திரனுடைய வெண்குற்ற கொடை, அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு தலைவர்ன்றத காமிக்கிறது நம்மளுடைய கொடையும் நம்மளுடைய திருமுடியும் தான். அவனுடைய அந்த வெண்கற்ற கொடையையும் அவ அம்மா அதிதியோட வைரத்தோடுகளையும் நரகாசுரன்ற அசுரன் எடுத்துட்டு போயிடுறார். உடனே நேர இந்திரன் என்ன பண்றார், நேர கிருஷ்ணர் யாரு, இவரோட தம்பி தான் வாமன அவதாரத்துல. இப்ப கிருஷ்ண அவதாரத்துல இருக்கார், சத்யபாமாவோட இருக்கார். உடனே நேர அந்த இடத்துக்கு வராராம். வந்து மதுரைக்கு வந்து, பா, என்னுடைய அம்மாவோட தோடும் என்னுடைய வெண்குற்ற குடையையும் இவன் எடுத்துட்டு போயிட்டான் நரகாசுரன், எனக்கு நீ திருப்பி மீட்டு கொடுப்பான்னு சொல்றார். உடனே சத்யபாமாவும் இருக்கா, கிருஷ்ணரும் இருக்கார். சரி, நான் அதை செஞ்சு நேரம் எடுத்துட்டு வந்து உன்கிட்டயே கொடுத்துடுறேன், நம்ம அம்மா அதுதானே, நம்ம அண்ணாது தானே, நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமா சொல்றா, நானும் வரேன் தேவரீருடன். கருடன் மேல ஏறி உட்கார்ந்துண்டு பகவான் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் நரகாசுரன் இருக்கிற இடத்துக்கு போறா. நரகாசுரன் விருத்தாந்தம் இன்னொரு திருநாமத்துல விளக்கி இருப்பார் வெங்கடேஷ் சுவாமிகள். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்ஜிஷ ஜோதிஷபுரம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தார். பூமாதேவிக்கும் பெருமாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் நரகாசுரன். தன் மகனாக இருந்தாலும் கொடியவன் தான் கொல்றார் பார் பகவான். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பசங்க தப்பு பண்ணிடுதுன்னா காப்பாத்த கூடாது எந்த காலத்திலயுமே. அதுக்கு உரிய அறிவுரையை சொல்லி திருத்தணும், இல்லைன்னா தள்ளி வச்சிடணும். அதைதான் பகவான் இந்த இடத்துல பண்றார். நரகாசுரனோட நேர முதல்ல சொல்லி பாக்குறாரு, அப்பா நீ பண்றது தப்புன்னு. கேட்காத பட்சத்துல பகவான் அவனை வதம் பண்றார். அங்க அவன் 16,000 தேவிமார்களை சிறைப்பிடித்து வைக்கிறார். அவளையும் மீட்டு இந்த வெண்கொற்ற கொடையையும் இந்த தோடையும் வைரத்தோடு தாயாரதையும் மீட்டு எடுத்துட்டு வரார். நான் சொல்ல, சத்யபாமா வாங்கோ, நேரம் முதல்ல அவ இடத்துல போய் அவ இத கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம், நம்மளோட துவாரகாபுரி பட்டணத்துக்கு போலான்றா. அதே முதல்ல அங்க போறாரு. போய் அவன் அம்மா கிட்ட அதை கொடுத்துட்டு தோடுகளையும் தன்னுடைய அண்ணன் கிட்ட வந்து வெண்கொற்ற கொடையும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சத்யபாமாக்கும் இந்திராணிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அங்க பாரிஜாத மலரா அணிஞ்சுட்டு இருக்கிறத தேவராணி தேவ தலைவரியான தேவராணி அணிஞ்சுட்டு இருக்கிறத தாயார் சத்யபாமா பாக்குறார். ஆஹா, இத்தனை வாசம் மிகுந்ததா இருக்கே இந்த மலர், இவ்வளவுதான் தாயார் சொல்றா. உடனே அதுக்கு தேவராணி சொல்றா, மனித பெண்களுக்கெல்லாம் இதெல்லாம் நுகரக்கூட அனுமதி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறா. ரொம்ப மனசு வெதும்பி போயிடுறா தாயார். பெருமாளோட கூட தன்னோட இருப்பிடத்துக்கு கருடன் மேல உட்கார்ந்து வந்து சேர்ந்துடுறா தாயார். தாயார் சத்யபாமா வந்ததுல இருந்து மனசு ஏதோ மாதிரி இருந்துட்டு இருக்கா. பெருமாளுக்கு இது புரிஞ்சிடுது. 1000 கோடி மக்கள் இருக்கவா மனசுல என்ன இருக்குன்னு புரியுற பகவானுக்கு தாயார் மனசுல என்ன இருக்குன்னா புரியாது. உடனே ஆஹா, பாரிஜாத மலர் தானே, உடனே கருடன் கிட்ட கஞ்சாட காமிக்கிறார். கருடன் நேர தேவலோகம் போய் பாரிஜாத செடியையே பேத்து எடுத்துன்னு வந்து இங்க வச்சுடுறார். ஆஹா, இத பாக்குறான் இந்திரன். இதை எப்படி இவன் எடுத்துட்டு போவான்? அதாவது நன்றின்றது நமக்கு இருக்கணுமா. ஒருத்தராத்துல ஒரு பிடி சோறோ ஒரு பிடி ஜலம் அருந்தினா கூட அவளுக்கு தீங்குன்றது நினைக்க கூடாது. இந்த இடத்துல நன்றி, இப்பதான் இவருக்காக இத்தனை செஞ்சிருக்காரு பகவான். பகவானை நோக்கி திருப்பி சண்டை போடுறதுக்கு கிளம்பி வராரு இந்திரன். இந்திரலோக படையோட வந்துடுறார். உடனே பெருமாளும் என்ன பண்றாருன்னா யாதவ படைகளை திரட்டி அவரோட சண்டைக்கு போறார். இவர் மனசுல நினைக்கிறார் இந்திரன், ஆஹா, இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு இந்த பகவானை கொன்னுடணும் அப்படின்னு நினைக்கிறார். இவர் நினைத்த மாத்திரத்திலே அவரோட வலது கை செயலிழந்து போயிடுறதாம். அவரால் அதை வந்து அசைக்க கூட முடியலையா. அப்படியே செயல் இழந்து போயிடுறதான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. தவற உணர்ந்து திரும்பி போயிடுறாராம் இந்திரன். நேர சிவபகவான் கிட்ட போறாராம். இப்ப நான் என்ன பண்றது, என் கை செயல் இழந்து போயிடுது, வலது கை. பகவானை நினைச்சேன், வெட்டணும்னு நினைச்சேன். நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம நடக்கிறோம், போறோம், பேசுறோம், செய்யறோம், எல்லாம் நம் முயற்சி. எதுவுமே நம் முயற்சி கிடையாது. அங்கேருந்து பகவான் உள்ளிருந்து நம்மை ஆட்டி வைக்கிறான். இப்ப நம்ம சொல்றதோ, கை நீட்டுறதோ, பேசுறதோ, சாப்பிடுறதோ, எந்த செயலுமே நாம செய்கிறோம் இல்லை.
பகவான் நம்மளை செய்விக்கிறான், அவ்வளவுதான். அந்த நன்றின்றது நம்ம ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பகவான் மேல வரணும். அப்ப வந்து பகவான் வந்து இப்படி கைய வச்சு இப்படி கைய கூட அசைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் போது சிவன் சொல்றாராம், நீ நேர ம், திருநாங்கூருக்கு போ. அங்க இருக்கு 11 திவ்ய தேசம் இருக்கு. 11 கருட சேவைன்றது விசேஷம் திருநாங்கூர்ல. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 11 அந்த ஸ்தலத்துல ஆ அரசு மானியம் அந்த கோவில்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த 11 திவ்ய தேசத்துக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவ தான் அங்க வேலை பண்ற அர்ச்சகர்களுக்கு 6 மாசத்துக்கு ரூ. 3000 தான் தராங்க. அதனால பட்டர் பரம்பரை இன்னைக்கு இத எடுத்துண்டு யாராவது டொனேட் பண்ணீங்கன்னா அவாளுக்கு குடுக்குறா. இந்த கைங்கரியத்தை இன்னைக்கு பராசர பட்டர் பரம்பரையை சேர்ந்தவா ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருக்கா. திருநாங்கூர் திவ்ய தேசத்துல இருக்க 11 அர்ச்சகாலுக்கும் பைசாவே வருது கிடையாது. அந்த கைங்கரியத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கா. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவா கூட என்ன கேட்கலாம். அடுத்தது திருநாங்கூர்ல இந்த 11 திருத்தலங்கள் இருக்கு இல்லையா? இதுல இருக்கிற போய் பெருமாள் திருக்காவலம்பாடி அப்படின்ற இடத்துல கோபால கிருஷ்ணன் அப்படின்ற பகவான் இருக்கார். அவரை போய் நீ சேவிச்சனா உன்னோட வலது கை திருப்பியும் பழைய நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றார். உடனே அவ திருக்காவலம்பாடிக்கு போய் அந்த பகவானை இந்திரன் சேவித்து தன் கைகளை இழந்த கைகளை திருப்பியும் வந்து பெறுகிறார். பெற்ற உடனே பெருமாளை பார்க்கிறார். அப்பா, நான் ஏதோ நீ உபேந்திரக, நீ என் தம்பி நினைச்சுண்டு உன்னை எனக்கு சமமானவன் நினைச்சுட்டேன்ப்பா, அதனால இந்த தப்ப பண்ணிட்டேன்ப்பா. ஆனா நீ அப்படி கிடையாது. அதீதக இந்திரக, இந்திரனை காட்டிலும் மேலானவன் அப்பா. இந்திரனுக்கு தம்பியாகவே பிறந்தாலும் இந்திரனை காட்டிலும் மேலானவர். எந்த நிலையில பகவான் எப்படி பிறந்தாலும் தன் நிலை குறையாமல் இருப்பாராம். இந்திரனுக்கு தம்பியா பிறந்தா அவனோட கீழே போயிடுவாளா பகவான்? கிடையாது. எங்க எப்படி பிறந்தாலும் அவன் உயர்ந்தவனே அப்படின்றத இத சொல்றார். இந்த சரித்திரத்தை திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்லியிருக்கார். ஏவிலங் கண்ணகி காகி இமையவர் கோனை செற்று காவலம் கடிது இருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவலம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கலைக்கண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை பத்தி சொல்லியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அதி அப்படின்னா மேம்பட்ட, அதீந்திரகன இந்திரனை காட்டிலும் மேம்பட்டவர் அப்படின்ற அர்த்தம். இந்த அதீந்திராய நமக இந்த நாமத்தை சொல்றதுனால பல பெருமைகளும் நமக்கு வந்து சேருமா. வாழ்க்கையில நிறைய பெருமைகள் வந்து சேருமா இந்த திருநாமத்தை நம்ம சொல்றதுனால. அடுத்த திருநாமம் சங்கிரஹாய நமக. அதாவது இதுக்கு சங்கரர் சொல்றார், கிருஹு தாதுனாலே டு ஹோல்ட், இழுக்கிறது அப்படின்ற அர்த்தம். ஸ்வேஷாம் பிரதி சம்ஹாரம், அதாவது எல்லாவற்றையும் தன்னுள் ஈர்ப்பவர். எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப பிரளயம் வந்த உடனேவே எல்லா ஜீவராசியும் தன்னுள் இழுத்து கொள்பவர். சங்கிரக அப்படின்னாலே என்னதுன்னா ஜாயினிங் அப்படின்ற ஒரு மீனிங்கும் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுள் இழுத்து கொள்பவர். அதேதான் நீங்க பார்த்தீங்கன்னா வேத வாக்கியத்தையும் சொல்லியிருப்பார். சதேவ சௌமியம் இதமக்ர ஆசீத்து ஏகமேவ அதீத்வீயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஒரே ஒண்ணுதான் இருக்கு இந்த உலகத்துல, அது நான் மட்டுமே அப்படின்னு சத்து ஏவ ஆசீத்துன்னு அர்த்தம். சத்தான ஜீவாத்மா மட்டுமே இருக்கும். அதுவும் ஒன்றுதான், அதுவும் என்னுள் இருக்கு, இரண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல இந்த இடத்துல சங்கரர் சொல்லியிருப்பாரு. இதுக்கே வந்து பட்டர் சொல்லியிருக்கும் போது பக்தர்கள் வந்து தன்னோட ஈர்த்து கொள்பவர், பக்தர்களோட இணைந்து அவளுக்கு நன்மை செய்பவர் அப்படின்ற அர்த்தத்துல பட்டர் சொல்லியிருப்பார். இதுக்கு வந்து கதை பார்க்கலாம். உவே வெங்கடேஷ் சாதிச்ச கதை பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல் 3 ஆழ்வார்களை பத்தி சொல்லியிருப்பார். நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு தெரியணும். என்னன்னா முதல்ல சமஸ்கிருதத்துல தான் ஸ்லோகங்கள் கிரந்தங்கள் நமக்கு இருந்தது. முதல்ல தாய்மொழியில கிரந்தம் சாதிச்சவா நம்மளோட முதல் 3 ஆழ்வார்கள். அதுவும் தமிழ்ல தான் முதல் கிரந்தம் வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்திய மொழிகள் மற்ற மொழிகள்ல எல்லாம் கிரந்தங்கள் வந்தது. முதல்ல நமக்கு அதை சாதிச்சு நமக்கு அந்த பெருமையை வாங்கி கொடுத்தவா யாருன்னா நம்ம முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்.
அவளை பத்தி பார்க்கலாம். அவ கதையை தான் இந்த இடத்துல சாதிச்சிருக்கார். காஞ்சிபுரத்துல ஒரு பொய்கையில, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே பெருமாளோட அம்சமாக இந்த பூமிக்கு வந்தவாதான். அப்படி பார்க்கும்போது பொய்கை ஆழ்வார் பெருமாளுடைய பாஞ்சசன்யம் அப்படின்ற சங்கு இருக்கு இல்லையா, பெருமான் கையில இருக்குல்ல சங்கு, அத்தோட அம்சமாக இந்த பூமியில வந்தவர் தான் பொய்கை ஆழ்வார். அடுத்தது பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல கடல் மல்லை அப்படின்ற இடத்துல நீலோத்பல மலர் அப்படின்ற மலர்ல இருந்து வந்தவர் கதையின் அம்சமா. பெருமாள் கையில ஒரு கதை இருக்கும் இல்லையா, கௌமதகம்ன்ற கதை, அந்த கதையோட அம்சமாக வந்தவர் தான் பூதத் ஆழ்வார். அடுத்தது பேயாழ்வார் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச இடம் மயிலாப்பூர், சென்னை. அந்த சென்னை மயிலாப்பூர்ல இவர் வாளோடைய அம்சமாக நாந்தகம்ன்ற வாள், பெருமாளோட கையில கத்தி இருக்கு இல்லையா வாள், அந்தோட அம்சமாக பிறந்தவர் தான் இந்த பேயாழ்வார். இவருக்கு ஏன் பேயாழ்வார்ன்ற திருநாமம்னா, பிறந்ததுல இருந்து பகவான் எங்க எங்கன்னு அலைஞ்சாராம், அதனால பேயாட்ட அலைஞ்சாராம் பெருமாளை பார்க்கணும்னு, அதனாலேயே இவருக்கு பேயாழ்வார்ன்ற திருநாமமா. ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தில் எத்திசையும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோணு சிறப்பான்னு சொல்லிட்டு நம்மளுடைய மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில இவாளை பத்தி சாதிச்சிருப்பார். அதாவது வெவ்வேறு திசையிலேன்னு வந்த இந்த 3 ஆழ்வார்கள் என்ன பண்றாரா, பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோவலூர்ன்ற கஷேத்திரத்துக்கு வரா. இந்த திருக்கோவலூர் கஷேத்திரத்துலதான் பெருமாள் மண் அளக்கிறார் இல்லையா, அந்த கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்துக்கு வரார். வந்து முதல்ல வந்து மிருகண்டு மகரிஷி, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை, அடர்ந்த மழை, இருட்டு, ராத்திரி நேரம். அப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப மிருகண்ட மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போறார். நான் எனக்கு ரொம்ப மழையா இருக்கு, நான் வந்து நிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் தரீங்களா அப்படின்னோடனே அவரோட இடைக்கழினா வாச திண்ணை, அந்த திண்ணையில ஃபர்ஸ்ட் பொய்கை ஆழ்வார் வரார். வந்த உடனே அவர் சொல்றாரு, ஒருத்தர் படுக்கிற மாதிரி இடம் இருக்குன்னு பொய்கை ஆழ்வார் வந்து படுத்துருவார் அந்த இடத்துல. அடுத்தது வந்து பூதத்தாழ்வார் வருவார். வந்த உடனே பொய்கை ஆழ்வார் சொல்வார், தேவரீரும் பெருமாளை சேவிக்க தான் வந்திருக்கீரோ, இங்க 2 பேர்னா உட்கார்ற மாதிரி இடம் இருக்கு, வாங்கோ நம்ம 2 பேரும் உட்காந்துக்கலான்வா. 2 பேரும் உட்காந்துப்பா. மூன்றாவதா பேயாழ்வார் வருவா. 3 பேர் வந்தானா நிக்கிற மாதிரி இடம் இருக்கு, வாங்கோ 3 பேர் நிந்துக்கலான்னு சொல்லிட்டு 3 பேர் நிந்துப்பா. நின்ற உடனே பார்த்தேன்னா அந்த இடத்துல 3 பேர் தாராளமா நின்றுக்கலாம், அப்படிதான் அந்த இடம் இருக்கு. ஆனா இவாள இடிச்சுன்னு 4வதா ஒருத்தர் வந்தா மாதிரி இருக்கும். இவாளெல்லாம் இடிச்சு அவளுக்குள்ள ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அப்ப பொய்கை ஆழ்வார் என்ன பண்றாரு, என்ன இப்படி இடிக்கிறாளே பகவானே நினைச்சுட்டு அந்த ஊர் பெருமாளை பத்தி நினைச்சுட்டு 100 திருவந்தாதி பாடுவாள். முதல் திருவந்தாதி பாடுவார். வெய்யந்தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி யானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீக்குகவே என்று. அப்படின்னா என்னன்னா, வெய்யம்னா இந்த உலகு, இந்த உலகையே அகலாக வச்சுண்டு வார்க்கடல், கடல் நீர் இருக்கு இல்லையா, அதையே நெய்யாக வச்சுண்டு சூரியன் இருக்கார் இல்லையா, சூரியனே தீபமாக வச்சுண்டு நான் ஒரு விளக்கேத்துறேன்னு சொல்லிட்டு 100 திருவந்தாதி பாடுவார். அடுத்தது வந்து பூதத்தாழ்வார், அப்பா இது என்ன செயல், இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடுதிரியா நண்புருகு ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானம் தமிழ் புரிந்த நான் சொல்லிட்டு 2ஆம் திருவந்தாதி பாடுவார். என்னன்னா அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பையே அகலா வச்சுண்டு ஆர்வம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதையே நெய்யாக வச்சுண்டு சிந்தை நம்மளோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தையே வந்து திரியா வச்சுண்டு நம்மளோட ஞானத்தையே ஒளியா வச்சுண்டு அவர் ஒரு விளக்கேத்துவா. இவா 2 பேர் ஏத்தின விளக்குல, உண்மையான விளக்கு இல்ல, இவா ஏத்தின பாசுரம்ன்ற விளக்குல அந்த ஒளியில பகவான் தெரிஞ்சார். அந்த பகவானை பார்த்துட்டு அப்புறம் பேயாழ்வார் பாடுறார். ஏன் பேயாழ்வார் ஸ்பெஷல் அப்படின்னா, இவா 2 பேரும் பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி பாடினது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி. பெருமாளை பார்த்துட்டு, ஆஹா உன்னை நான் பார்த்துட்டேன், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் கையாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் நின்றுன்னு அவரை பார்த்துட்டு 3ஆவது திருவந்தாதி பெருமாள் இது பேயாழ்வார் பெருமாளை பத்தி பாடுறாராம். அப்படி 3 திருவந்தாதியும் அந்த இடத்துல பாடி முடிக்கிறார். இந்த இடத்துல என்ன அர்த்தத்தை கொடுக்கிறாருன்னா, பெருமாள் வந்து பக்தர்கள் தன்னை பார்க்கணும்னு நினைச்சா அவளோட இணைஞ்சுண்டு தான் அவளுக்கு காட்சி தருவாராம். பக்தர்களோட இணைந்துண்டு அவளுக்கு தரிசனத்தை கொடுக்க கூடியவரா, தான் வேறு பக்தர் வேறு இல்லாம தன்னையே அவருக்குள் இணைத்துக் கொள்பவராம். அதனாலேயே அவருக்கு சங்கிரக அப்படின்ற திருநாமம்.
இந்த நாமத்தை தினைக்கும் நம்ம சொல்றதுனால அன்பர்கள் இருக்கிற இடத்தை தேடி வந்து பகவான் அனுகிரகம் பண்ணுவாராம். அடுத்தது சர்க்காய நமக அப்படின்னா இதுக்கு வந்து 2 விதமா சங்கரர் அர்த்தம் சொல்றார். ஒண்ணு ஸ்ருஜ்ய ரூபதயா சர்க்கக. ஸ்ருஜ்யனா படைப்புன்னு அர்த்தம். படைப்பினோட ரூபமாக இருப்பவர் பகவான். 2வது சர்க்க ஹேத்துத்வாத், படைப்புக்கு காரணமாகவும் இருப்பவர். படைப்பும் இவனே, படைப்புக்கு காரணமும் இவனே அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை இவர் சொல்றார். அதே பார்த்தேன்னா பட்டர் சொல்லும் போது தன்னையே தன்னுடைய சிஷ்யர்களுக்காக பலவாக படைத்துக் கொள்பவர் அப்படின்ற அர்த்தத்துல பட்டர் சொல்றார். இதுக்கு வந்து ஊவே வெங்கடேஷோட கதை பார்க்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சுதபர் பிருஷ்ணி 2 பேர் இருந்தா. அவ திருமாலோட சிறந்த பக்தர்கள். பெருமாளை நோக்கி கடும் தபஸ் இருக்கா 2 பேரும், சுதபரும் பிருஷ்ணியும். அப்ப அவ வந்து பெருமாள் அவளுக்கு முன்னாடி காட்சி தரா. அப்ப பெருமாள் கிட்ட கேக்குறா, அப்பா உன்னை போல ஒரு பையன் வேணும்ப்பா, உன்னை போல ஒரு மகன் வேணும், உன்னை போல ஒரு மகன் வேணும் 3 வாட்டி சொல்றா. பெருமாள் சொல்றாரு, என்ன போல வேறொன்று கிடையவே கிடையாது. நான் துல்லியக, பெருமாளுக்கு சமமாக ஒருத்தர் உண்டோ கேட்டா கிடையவே கிடையாது. அதனால நானே பிறக்கிறேன், நீ 3 வாட்டி கேட்டிருக்கேன், அதனால 3 வாட்டியும் உங்களுக்கு மகனாக பிறக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவா. அதாவது தன்னையே பலவாறு படைத்துக் கொள்ளும் சாமர்த்தியம் பகவானுக்கு தான் உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. அந்த அர்த்தம் தான் இந்த இடத்துல சர்க்காய நமகன்றதுக்கு பட்டர் கொடுத்துருக்க அர்த்தம். இது கதையை பார்த்தீங்கன்னா ஸ்பிருஷ்ணி சுதபாக்கு பிருஷ்ணி கர்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பிறக்கிறார். அவ வேண்டுதலுக்கு ஏற்ப பெருமான் அனுகிரகம் பண்றார், மகனாக பிறக்கிறார் பிருஷ்ணி கர்ப்பன் அப்படின்னு சொல்லி. பிறக்கும் போதே 4 திருக்கரங்களோட சங்கு சக்கரத்தை தரிச்சுண்டு நல்ல ஜொலிச்சுண்டு பகவான் பிறக்கிறாராம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவளுக்கே அவ 2 பேருமே அடுத்த பிறவியில பாத்தீங்கன்னா அதிதி கஷ்யபரா பிறக்கிறா. அவளுக்கு வாமனனாக பெருமாள் திரு அவதாரம் பண்றார். பிறக்கும் போதே பெருமாள் சொல்றாராம் பார்த்து, தாயார பார்த்து, அம்மா நான் இந்த பிறவியில பிரம்மச்சாரி, நீ என்னோட சேர்ந்து இருக்கக்கூடாது, திருமார்புல இருக்காதமா இறங்கிடுமா. தாயார் சொல்றாரு, அகலகில்லை உரையும் என்று அலமேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழுடையாய் உலகம் 3 நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. உன்னை விட்டு நான் என்னைக்கு பிரிஞ்சு இருக்கேன், நான் அதெல்லாம் பிரிஞ்சு போக முடியாது, நான் உன்னோடையதான் வருவேன்ட்டாலாம். திருமார்புல தாயாரோட பிரம்மச்சாரி வடிவத்துல வாமன ரூபியா பெருமாள் அதிதி கஷ்யபருக்கு மகனாக பிறக்கிறார். அந்த நேரத்துல மான்தோல் மரவரிய போட்டு தாயார மறைச்சுக்கிறார். இப்படி ஒரு அவதாரம். 3வது பார்த்தீங்கன்னா தேவகி வசுதேவருக்கா. அதே அதிதி கஷ்யபர் அடுத்த பிறவியில தேவகி வசுதேவரா பிறக்கிறா. அவளுக்கு கண்ணனாக பகவான் திரு அவதாரம் பண்றார். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 4 திருக்கரங்களோட சங்கு சக்கர தாரியாக அப்படியே பரத்துல எப்படி இருப்பாளோ அதே ரூபத்தோட திருக்கோலத்தோட காட்சி. உடனே தேவகி பார்த்து பயந்துண்டு, அப்பா எல்லாத்தையும் மறைச்சுக்கோன்னு அவ வேண்டிக்கவே தன்னோட திருக்கரங்கள், தன்னோட ஜொலிப்பு ஜுவாஜல்யம் எல்லாத்தையும் பகவான் அவளுக்கு வேண்டி மறைச்சுண்டாலாம். இப்படி பக்தர்களுக்காக வேண்டி தன்னையே பலவாறு படைத்துக் கொள்பவரா. இததான் வந்து திருமங்கையாழ்வார் இந்த இடத்துல சொல்லியிருப்பார். தன்னாலே தன் உருவம் பயந்து தானாய் தயங்கொலி சேர் மூவுலகும் தானாய் வானாய் தன்னாலே தன் உருவில் மூர்த்தி 3ஆய் தானாயன் ஆயினான் சரணென்று உய்வீர். தன்னையே பலவிதமாக படிவங்கள்ல படைத்து கொண்டதுனால பகவானுக்கு சர்க்கக அப்படின்ற திருநாமம். இந்த சர்க்காய நமக அப்படின்ற திருநாமத்தை பக்தர்கள் சொல்றதுனால அவளுக்கு புதிதான சிந்தனைகளும் அந்த சிந்தனைகள் செவ்வனே செயல்படுத்தவும் பகவான் உதவி புரிவாளாம். அதாவது நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பசங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி டிஃப்ரெண்டா அச்சீவ் பண்ணோம்னா அப்ப இந்த நாமம் தான் அவளுக்கு நம்ம சொல்லி தரணும், சர்க்காய நமக. அடுத்தது திருதாத்மனே நமக. திருதாத்மனே நமகனா இந்த இடத்துல சங்கரர் சொல்லியிருக்காரு, ஏக ரூபேன ஜென்மாதி ரஹிததையா திருத ஆத்மா ஏன சக. அதாவது எவரால் இந்த ஆத்மா ஸ்திரமாக தாங்கப்படுகிறதோ, அதாவது இப்ப வெளியில இருந்து நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம், வெளியில இருந்து நம்மள தாங்கறது யார், நம்மளே இருந்து இந்துக்கிறோம், நம்மளே உட்காந்து கிடையாது. வெளியிலேருந்தும் நம்மை தாங்குபவன் பகவான் தான், உள்ளிருந்து நம்மை தாங்குபவனும் பகவான் தான்,
உள்ளிருந்து நம்மளை செயல்படுத்துபவனும் பகவான் தான். எல்லாமே பகவான் தான். நம்மளை தாங்குபவன் யார்? இந்த ஆத்மாவை தாங்குபவர் யாருன்னா பகவான் அப்படின்ற அர்த்தத்துல சங்கரரும், அனைத்து ஜீவாத்மாவையும் யார் காப்பாத்தவர், உள்ளிருந்து வெளியிலிருந்து நீ காப்பாத்தவர், தாங்குபவர் யார்? பகவான்ற அதே அர்த்தத்தை பட்டரும் சாதிச்சிருக்கார். இதுக்கு கதை பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். இவர் மார்கழியில கேட்டையில இந்த தனுர் மாசத்துல பிறந்த ஒரு ஆழ்வார். கேட்டை திருநட்சத்திரத்துல மண்டங்குடி அப்படின்ற இடத்துல இவரோட திரு அவதாரம். இவர் பெருமாளோட வனமாலை, பெருமாள் கழுத்துல ஒரு வாடா மாலை இருக்கும், அத வனமாலைன்னு சொல்லுவா. அந்த வனமாலையின் அம்சமாக பிறந்தவர் தான் இந்த தொண்டரடி பொடியாழ்வார். இந்த தொண்டரடி பொடியாழ்வாரோட விசேஷம் என்னன்னா, இவர் பாடினது மொத்தம் பார்த்தீங்கன்னா திருமாலைன்னு ஒரு 45 பாசனம், திருப்பள்ளி ஒரு 10 பாசனம். இது எல்லாமே ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாத பெருமாளை பத்தி மட்டும்தான். திருப்பதி பெருமாளை பத்தி, அதாவது திருப்பதி பெருமாளை பத்தி பாடாத சில ஆழ்வார்கள்ல இவரும் ஒருத்தர். இவர் அதே மாதிரி தாயார் ஆண்டாள் இவெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாளை பத்தி இவெல்லாம் பாடல. இந்த திருமங்கை ஆழ்வார்ன்றவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பத்தி, அதே மாதிரி மதுரகவி ஆழ்வார், இவா 3 பேரும் திருப்பதி ஏழுமலையான பத்தி பாடல. மீதி இருக்க ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. இந்த 3 ஆழ்வார்களுமே இந்த திருப்பதி ஏழுமலையான பத்தி பாடினதுல இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நோக்கி திருமாலை பாடுறார். அப்படி பாடிட்டு இருக்கும் போது அவர் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை பத்தி பாடிட்டு இருக்கார். அதுல ஒரு பாசுரம் வரும். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து யருதி என்று வெல்கிப்போய் என் உள்ளே நான் விளவர சிரித்திட்டேனேன்வார். அப்படின்னா என்னன்னா, என்னோட தோஷங்கள் ரொம்ப கொடுமையான தோஷங்களை நான் பண்ணியிருக்கேன். இந்த தோஷங்கள்லாம் இப்பதான் எனக்கு தெரியறது. இவ்வளவு நீச்சனான நான் உன் சன்னிதானத்துல நிக்கிற தகுதியே எனக்கு இல்லையே. எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேனா, இனி நான் இந்த இடத்துல நிக்கலாமா, பாசுரம் தான் பாடலாமா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஸ்ரீரங்கம் கோவிலேன்னு கிளம்பிடுவார். பாசுரத்தை பாதியிலேயே விட்டு கிளம்பிடுவார். இன்னும் ரங்கநாதர் பின்தொடர்ந்து போவார். அப்பா இது என்ன, இது நீ இப்படி கிளம்பி போறே பா, நானும் நீச்சன், இனி உன்னை பத்தி பாடுற தகுதி எனக்கு கிடையவே கிடையாதுப்பா, அதனால நான் கிளம்பி போறேன்ப்பா அப்படின்னுவார். பெருமாள் சொல்வார், பா நான் வாமன ரூபம் எடுத்தனே, திருவிக்கிரமாக வளர்ந்தனே, உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஏன் எடுத்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தெரியுமே, தேவர்களுக்கு அவளோட சொத்தை மீட்டு கொடுத்து மகாபலிய அவருக்கு தண்டனை கொடுத்து அவருக்கு ஒரு கதியை அழிக்கிறதுக்காக தான் தேவரீர் வாமன ரூபத்தை எடுத்தீர் அப்படின்னா. அப்போ நான் இந்த இடத்திலேருந்தே அவரை வாமன ரூபமே வேணாம், சங்கல்பத்தினாலே என்னால அவரை கொல்ல முடியுமா முடியாதா? பா நீ ஏதோ பதில் மனசுல வச்சுட்டு இருக்கே பெருமாளே, நீரே சொல்லும், உன் மாயாஜாலம்லாம் எனக்கு புரியலன்றார் இங்க தொண்டரடி பொடியாழ்வார். பெருமாள் சொல்றார், சரிப்பா நானே சொல்றேன் கேளு. அதாவது நான் மகாபலிய தண்டிக்கணும்னா சங்கல்பத்தால இருந்த இடத்திலேருந்தே தண்டிச்சிருக்கலாம். இதுக்கு நான் வாமன ரூபம் எடுக்கணும்னே அவசியம் கிடையாது. வாமன ரூபம் எடுத்துட்டு அந்த சிறிய திருவடியாலேயே நான் 3 உலகத்தையும் அளந்திருக்கலாம். பெரிய திருவடி எடுக்கணும்னே அவசியம் இல்லை. நான் திருவிக்கிரமனாக பெரிய திருவடி எதுக்காக எடுத்தேன்னு தெரியுமா? இந்த லோகத்துல இருக்க மக்கள் அத்தனை பேருக்கும் பக்தி ஞானம் வைராகியம், பெருமாளோ திருப்படி ஸ்பர்ஷம் கிடைச்சதுன்னா நம்மளோட தோஷங்கள் போயிடும், நம்மளோட பாவங்கள் நம்மளோட விட்டு போயிடும். பெருமாள் இன்னார்ன்ற ஞானமும் பக்தி ஞான வைராகியம் நமக்கு உண்டாகுமா. பெருமாள் நம்ம மேல இருக்க கருணையினால திருவிக்கிற அவதாரம் எடுத்தம்பா. எடுத்து அந்த திருவடியினால எல்லார் மேலேயும் என்னோட திருவடி ஸ்பர்ஷத்தை வச்சு அவ அத்தனை பேரும் பக்தி ஞான வைராகியத்தை பெற்று இந்த சம்சாரத்திலேருந்து வெளிவந்து என்னை அடையணும்னு நினைச்சேன்ப்பா. நான் அப்படி வைக்கும் போது நான் நல்லவா கெட்டவா, மனுஷா மிருகம், நாத்தீகன் ஆத்தீகன், கல்வி படிச்சவா படிக்காதவான்லாம் பாகம் பார்க்கல. எல்லாரையும் ஒன்னா நினைச்சு அப்படியே என் திருவடியை வச்சேன். அப்படிப்பட்ட நான் உன்கிட்ட தோஷத்தை பார்ப்பனாப்பா அப்படின்னு. அச்சோ தேவரீர் கண்டிப்பா பார்க்க மாட்டேன். அப்படி பகவான் திருவிக்கிரம அவதாரம் எடுக்கும் போது இப்ப மழை எப்படி பெய்யும் போது இந்த இடத்துல மட்டும் நான் என்னோட வீடு இருக்குனுங்க, சுதாவெளி வீட்டுல மட்டும் நான் பெய்ய மாட்டேன், மீதி இருக்க சரௌண்டிங்ஸ் ஏரியால பெய்வேன், நான் பெய்யுது கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் பாரபட்சம் இல்லாம ஒரு மழைன்றது ஒரு ஏரியால பெய்யுதுன்னா எல்லார் வீட்டுக்குமே தான் பெய்யும். இந்த இடத்துக்கு கிடையாது, அந்த இடத்துக்கு கிடையாதுன்னு கிடையாது. அதே மாதிரிதான் பகவான்
பெருமழைன்றது பர்ஜன்ய தேவதை, அதுவே வந்து பகவானுக்கு கட்டுப்பட்ட ஒரு வஸ்து. அதுவே பாரபட்சம் பார்க்காம இருக்கும் போது பகவான் எப்பேற்பட்ட நிலையில இருப்ப, பாரபட்சம்ன்றது அவங்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால பகவான் சொல்றாராம், அப்பா எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு தோஷங்களே நான் பார்க்க மாட்டேன், எனக்கு எல்லாரும் உய்வடையணும்ப்பா, அதுதான் என்னோட ஆசை. அப்படிப்பட்ட நான் உன்கிட்ட தோஷத்தை பார்ப்பனான்னாரு. உடனே கோவிலுக்குள்ள வராரு. பெருமாள் திருவடியை பணிஞ்சு அவர் சொன்னதை கேட்டுட்டு அவர் பாடுறார் ஒரு பாசுரம். தாவி அன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னையல்லால் சிக்கன செங்கன்மாலே ஆவியே அமுதே எந்த நாருயிர் அணைய எந்தாய் பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே அப்படின்னு சொல்லி பாடுறார். திருதாத்மா இந்த இடத்துல இந்த ஜீவாத்மாலாம் உஜ்ஜீவனம் அடையணும் அப்படின்றதுக்காக பகவான் வந்து அந்த ஆத்மாங்களை தாங்கி காப்பாத்துபவராம். இந்த இடத்துல வந்து வெறும் பிசிக்கலி தாங்கல, நம்ம அத்தனை பேரும் உஜ்ஜீவனம் அடையணும்னு நினைச்சுட்டு நம்மளெல்லாம் தாங்கி பிடிப்பதனால் பகவானுக்கு திருதாத்மான்ற திருநாமம். இந்த திருதாத்மானே நமக அப்படின்ற நாமத்தை சொல்றதுனால அப்பெரும் பக்தர்கள் அனைத்து விதமான துயரங்களிலிருந்து விடுபட்டு வருவாளாம். அடுத்தது நியமாய யமக, நியமாய நமக. இது வந்து பார்த்தேன்னா யம் தாத்து அப்படின்றதுக்கே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், டு கீப் அண்டர் கண்ட்ரோல்னு அர்த்தம் உண்டு. 2 விதமான அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல டு கீப் கண்ட்ரோல், அண்டர் கண்ட்ரோல். யமாய நமகன்னு வருதுல்ல, அதுவும் யம் தாத்து தான். ரெண்டுமே வந்து யம் தாத்துலேன்னு வர வார்த்தைகள் தான். இதுக்கு சங்கரர் பாஷ்யம் பார்க்கலாம். ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு பிரஜாகா நியமயதி, அதாவது தன்னுடைய அதிகாரத்திலிருந்து அனைவரையும் வந்து கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாடு செய்பவர், கண்ட்ரோல் செய்பவர், கட்டுப்பாடு செய்பவர் அப்படின்றது இதுக்கு அர்த்தம். இதே பார்த்தேன்னா பட்டர் அர்த்தம் என்னன்னா அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுள், நியமன சாமர்த்தியத்தையே பட்டரும் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இதுக்கு வந்து உவே வெங்கடேஷோட கதை பார்க்கலாம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இவனுக்கு வாமன அவதார கதை தான், யமகன்ற திருநாமம் வரையும் வாமன அவதார கதை தான் முழுசாவே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆஹா, நானா இருக்கவே இதெல்லாம் பண்றேன், என்னை இந்த உலகத்துல கொல்றதுக்கோ வெல்றதுக்கோ ஆளே கிடையாது அப்படின்றது மாதிரி அகங்காரத்துல கர்வத்தோட தலகணத்தோட சொல்லுவான். இந்த திருமாலே இருந்தாலும் என்ன வெல்ல முடியாது அப்படின்வாரு. உடனே சுக்கராச்சாரியார் சொல்லுவார், அது எப்படிப்பா நீ அப்படி சொல்லுவ, பகவானால உன்னை வெல்ல முடியாது எப்படி நீ சொல்லுவ? யார் ஒருவனுக்கு வந்து குருவோட அனுகிரகமும் மூதாதையரோட ஆசீர்வாதமும் இருக்கோ அவளை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. எனக்கு உம்மோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு, என்னோட பாட்டனாரான பிரகலாதனோட அனுகிரகமும் இருக்கு, அதனால என்ன திருமாலால கூட வெல்ல முடியாதுன்றார். அப்படியாப்பான்னு சரின்னு விட்டுறார். அந்த நேரத்துலதான் நம்ம பெருமாள் வாமன ரூபியாக வரார். அப்ப சுக்கராச்சாரியார் சொல்றார், அப்பா தத்து கொடுக்காத, தாரவாத்து கொடுக்காதன்னு ஒண்ணு இல்ல, நான் கொடுப்பேன் தாரவாக்கும் போது அவர் சாபம் விடுறார். அதாவது உன்னுடைய ஐஸ்வர்யம், என் பேச்ச மீறி நீ தாரவாத்து கொடுத்தனா அந்த வாமனமூர்த்திக்கு நீ ஐஸ்வர்யத்தை இழப்பாய் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பெருமாள் என்ன பண்றாரு, வாமன ரூபியாக இருந்து 3 இடம் வாங்கி அவரை வந்து காலை வச்சு அவரை சுத்தல லோகத்துக்கு அழுத்தி எடுத்துட்டு போயிடுவாரு. அப்ப என்ன ஆகும்னா சுதல லோகத்துல பெருமாள் எப்பயுமே மகாபலிக்கு துணையாக பாதுகாவலனாக வாமன ரூபியாக அங்கே இருக்கார். அப்ப அந்த இடத்துல வந்து இவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. எனக்கு வந்து என்ன நீர் பெருமாள் வாமன ரூபியா அங்க இருக்கார். பெருமாளை பார்த்து கேட்கிறான் மகாபலி, என்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாதே, எனக்கு குருவோட திருவருளும் இருக்கு, அதே சமயத்துல என்னோட பாட்டனாரோட வந்து உன்னோட சிறந்த பக்தர், உன் பக்தரோட வம்சத்துல வந்த எம்ம நீர் ஏதாவது பண்ணீங்கன்னா எங்க தாத்தனாவோட கோவத்துக்கு ஆளாவீரே, நீர் எப்படி இது ரெண்டுத்தையுமே சரி கட்டினீர் அப்படின்னு பெருமாள் விளக்குறார். அப்பா, முதல்ல உன்னோட குருவோட அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமாக தான் இருந்தது. அப்ப என்ன ஆச்சு, உங்க குரு என்ன சொன்னாரு, எனக்கு தாரவாத்து கொடுக்காதன்னார். அதை மீறி நீ கொடுக்கும்போது அவர் உன்னை சபிச்சார். அப்பயே உன்னோட குருவோட அனுகிரகம் உன்னை விட்டு போயிடுத்து, கட்டாயிடுத்து, அவ்வளவுதான், அங்கேயே போயிடுத்து. அப்புறம் அவன் சொல்றான், சரி அது போனா போறது, என்னோட பாட்டனார் விஷயத்த நீர் விளக்குங்கோ. பிரகலாதனாச்சே, என் தாத்தா பிரகலாதன்,
எங்க தாத்தாவுடைய உம்மோட சிறந்த பக்தர். அவரோட வம்சத்துல வந்த என்ன நீர் எப்படி வந்து ஜெயித்தீர்? நான் எங்கப்பா உன்னை ஜெயிச்சேன்? உன்னை நீதான் என்ன ஜெயிச்ச. அதனால உனக்கு பூலோகத்தோட உயர்ந்த பதியான வான்லோகம் கிடைச்சது. அதாவது நான் நரசிம்ம அவதாரம் எடுத்தும் போது பிரகலாதனுக்கு என் திருக்கரங்களால அனுகிரகம் பண்ணேன். ஆனா இதே வாமன ரூபியா திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும்போது என்னோட திருவடிகளால உனக்கு அனுகிரகம் செய்தேன். என்னோட திருக்கரங்களை காட்டிலும் என் திருவடிகள் உயர்ந்தது அல்லவா? அதனால பிரகலாதன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெருமாளோட திருக்கரங்கடாட்சம் தான் எனக்கு கிடைச்சது. ஆனா என்னுடைய பேரனான மகாபலிக்கோ திருவடி கடாட்சமே கிடைச்செடுத்து. இத்தோட உயர்ந்தது இருக்க முடியுமான்ற மாதிரி பிரகலாதனையும் நான் சமாதானப்படுத்திட்டேன்ப்பா அப்படின்னாராம் பெருமாள். அத மாதிரி எல்லாரையுமே நியமனம் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். அதனாலதான் பகவானுக்கு நியமாய நமக அப்படின்ற ஒரு திருநாமம். இந்த திருநாமத்தை நம்ம சொல்றதுனால என்ன ஆகும்னா, வீடையோ இல்ல அலுவலகங்களையோ வேலை பார்க்குற இடத்துல அத்தனையும் நியமித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல நம்ம வைக்கணும்னு நினைச்சோம்னா இந்த திருநாமத்தை சொல்றதுனால பகவானோட அனுகிரகத்தினால வீடுகளையும் அலுவலகத்திலையும் கட்டுப்படுத்தி நல்ல வழியில நடத்தி செல்ல முடியுமா. அடுத்தது யமக அப்படின்றது திருநாமம். யமாய நமக. இது பாத்தீங்கன்னா எம் தாத்துலேருந்து தான் இதுவும் வருது. டு கீப் அண்டர் கண்ட்ரோல் அதே அர்த்தம் தான் இங்கேயும் கொடுக்கும். ஆனா அந்தர் யமயதி இது யமக, அதாவது உள்ளிருந்து நம்மை கட்டுப்பாடு செய்பவர். அதாவது வெளியிலிருந்து நம்மை கட்டுப்பாடு செய்பவர்ன்றது வேற, உள்ளிருந்தும் நம்மை கட்டுப்பாடு செய்பவர் யாருன்னா பகவான் தான். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா உடனே நம்ம செய்யறோம். உள்ளிருந்து அவன் நம்ம செயல்படுத்தான். நீ நல்ல விஷயம் நினைச்சாலும் சரி, நீ கெட்ட விஷயம் நினைச்சாலும் சரி, நீ செயல்படுத்துற திறனை உனக்கு கொடுக்கறது பகவான் தான். அந்த விஷயத்த செலக்ட் பண்ற உரிமை தான் உன் கையில இருக்கு. பெருமாளை சந்தோஷம் எப்ப படுவானா, நீ நல்ல விஷயத்த செலக்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா உன் கூட துணைக்கு இருப்பான். நீ கெட்ட விஷயத்த நீ எடுத்து செலக்ட் பண்ணி அதை பண்ணும்போது பகவான் கொஞ்சம் வருத்தப்படுவார். ஐயோ இந்த ஜீவன் இந்த பிறவியில இதை இழந்ததே, அவ்வளோ வருத்தப்பட்டு உன் கூட இருப்பான். அவ்வளவுதான். அதுக்கு பட்டரோட அர்த்தம் என்னதுன்னா அதுவும் அதே அர்த்தம் தான் சொல்றாரு. உள்ளிருந்து நம்மை நியமனம் ஆளுமை செய்பவர் அப்படின்னு. இதுக்கு கதை பார்க்கலாம். அதாவது திருக்குடந்தை அப்படின்ற இடத்துல 18வது நூற்றாண்டுல திருக்குடந்தை ஆண்டவன் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்திருந்தார். அவரை அதாவது உப்பிலியப்பன் கோவில்ல இருக்க அந்த பெருமாளோட ரூபம்னே சொல்லுவா இந்த திருக்குடந்தை தேசிகனை. இவர் என்ன நினைச்சாராம், தன்னோட 3 சிஷ்யர்களை கூட்டிண்டு தேச யாத்திரைக்கு கிளம்பினார். அந்த நேரத்துல அவருக்கு வயோதிகம் வந்துட்டு, வயசாயிடுத்து, நிறைய உடம்புல உபாதைகள் ஏற்படுத்திட்டு, நிறைய போக முடியுமான்றது அவருக்கு தெரியல. இருந்தாலும் அவர் கிளம்பி போக ஆரம்பிச்சார். அப்ப முதல்ல திருப்பதி ஏழுமலையான சேவிக்கிறார். சேவிச்சுட்டு அங்க இருக்கிற நம்மாழ்வார் தீர்த்தம், ஆழ்வார் தீர்த்தத்துல இருந்துட்டு நீராடுறார், பெருமாளை சேவிக்கிறார். அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கார். தன்னோட சிஷ்யர்களோட அமர்ந்து இளைப்பாறார் அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துக்கு அவரை தேடி ஆழ்வார் திருநகரியிலேந்து ஒருத்தர் வரார். அவர் சொல்றார், நான் யார் தெரியுமா, அடியேன் தான் ஆழ்வார் திருநகரியிலேன்னு வந்திருக்கேன். பகவான் திருமலை அப்பனை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி எங்க ஆழ்வார் பேர்ல ஒரு தீர்த்தம் இருக்குல்ல, அதுல முதல்ல நீராடி என் ஆழ்வார் அனுகிரகத்தை பெறணும். எங்க இருக்குன்னு சொல்றீரா தேவரின்னு சொல்லிட்டு திருக்குடந்தை தேசிகனை பார்த்து கேட்கிறார். உடனே திருக்குடந்தை தேசிகன் இருப்பாரப்பா, இதுதான் ஆழ்வார் தீர்த்தம், நம்ம ஆழ்வார் தீர்த்தம் இதுதான் அப்படின்றாரா. ஓஹோ அப்படியா. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஆழ்வார் இங்க நேரடியா குளிச்சு அதனால இதுக்கு ஆழ்வார் தீர்த்தம்ன்ற பேரா அப்படின்னு கேட்கிறார். இல்லப்பா, நம்மாழ்வாரை பத்தி சொல்லணும்னா பிரபனஜன சந்தான கூட்டஸ்தர், நம் சம்பிரதாயத்துல விஸ்வக்சேனரோட அம்சமாக விசாக நட்சத்திரத்துல வைகாசி விசாகத்துல திரு அவதாரம் பண்ணவர் தான் நம்மாழ்வார். ஆழ்வார்கள்லயே மூத்தவர் யாருன்னா இவர் தான். இவர் எந்த திவ்ய தேசத்துக்குமே போல 16 வருடங்கள் புளிய மரத்துக்கு கீழே தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் யோக நித்திரையில இருந்தார். பிறந்து 11வது நாள் தவழ்ந்து நேர புளிய மரத்தடியில அமர்ந்தார். அமர்ந்து 16 ஆண்டுகள் யோக நித்திரையில அப்படியே இருந்தார். 16 ஆண்டுகள் முடிந்து மதுர கவிகள் கேட்ட கேள்விக்காக கண் திறந்தார்.
கண் திறந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சார். அப்படி உட்கார்ந்த நம்மாழ்வார்கிட்ட ஒரு திவ்ய தேச பெருமாளும் தானே வந்து பாடல்களை வாங்கிட்டு போனார். அவர் கண்ணை மூடின்னு இருக்க போற அவரோட மனசுக்குள்ள வந்து ஒரு பெருமாளும் திவ்ய தேச பெருமாளும் வந்து பாடல்களை பெற்று கொண்டு போனார்கள். அப்படி வந்தவர் தான் நம்ம திருமலை அப்பனும். என்ன பத்தி ஒரு பாசுரம் 10 பாசுரம் பாடம்பான்னு கேட்டு வாங்கின்னு போனாரு. அப்படி நம்மாழ்வார் அவரை பத்தி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழில்குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே அப்படின்ற ஒரு திருவாய்மொழி பாசுரத்தை பாடியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்லாம் நீர் வயல் சோலை சூழ்ந்த இந்த அருவி வந்து இருக்கு. இந்த அருவி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, வர தொண்டர்களை நீங்க வாங்கோ வந்து இந்த பெருமாளுக்கு தொண்டு செய்யுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியே அந்த அருவி இருக்கான் அப்படின்னு சொல்லி தன் பாசுரத்துல நம்மாழ்வார் சொல்லியிருப்பார். அதனாலேயே இந்த தீர்த்தத்துக்கு நம்மாழ்வார் தீர்த்தம் அப்படின்ற திருநாமம் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்வார். அப்படியா, இப்ப நம்மாழ்வார் இங்க வரவே இல்லை, இருந்த இடத்திலிருந்து பகவான அனுபவிச்சாரா? அப்படி கூட அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து அந்த அடியவர் வந்து நம்மளுடைய திருக்குடந்தை தேசிகனை கேட்கிறார். கண்டிப்பா செய்யலாம்ப்பா. அதாவது எல்லாரோட இதயத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான். இதயத்துல இருக்கும் இறைவனை அனுபவிக்கும் ஒருத்தர் மேற்கொண்டு வெளி இடங்களுக்கு கங்கைக்கோ காவிரிக்கோ இல்லைன்னா கஷேத்திரத்துக்கோ போய் பெருமாளை சேவிக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா. இருந்த இடத்துல இருந்தபடியே பெருமாளை அனுபவிக்கலாம் அப்பா அப்படின்றார். அததான் ராமானுஜ நூற்றந்தாதியில சொல்லியிருப்பார். என்னன்னா, இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவைத்தமோடு வந்து இருப்பிடம் மாயன் ராமானுஜன் மனத்து இன்று வந்து அவன் இருப்பிடன் எந்தன் இதயத்துள்ளே தனக்கின்புருவே. அதாவது நம்ம பெருமாளை தேடி இந்த இடத்துக்கு இங்க போய் இப்படி சேவிக்கணும்னு இல்லை, மனசுக்குள்ளேயே பகவானை அனுபவிச்சுண்டு நல்ல எண்ணத்தோட அதாவது மனத்தாலையும் மொழியாலையும் மெய்யாலையும் நல்லதையே நினைச்சுட்டு பகவானை இருந்த இடத்திலேருந்து சேவிக்கலாம். அதுக்குன்னு உடனே நம்ம எல்லாம் வந்து கோயில் போறதெல்லாம் நிறுத்திடக்கூடாது. நமக்கெல்லாம் கை கால் நன்னா கொடுத்துருக்கா. பகவானை ஒரு இடத்துல போய் அந்த கஷேத்திரத்துல இருக்க பகவானை பார்த்தாதான் நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் வந்து பகவான் மேல ஒரு ஈர்ப்பு வரும், பகவானை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் வரும், அவன் மேல அவனோட பெருமை மேல மேல நமக்கு விளங்கும். நம்மள மாதிரி இருக்கவா கண்டிப்பா போய் பெருமாளை இருக்கிற இடத்திலேயே போய் சேவிச்சு அவனோட அனுகிரகத்தை பெற்றுக்கணும். ஆழ்வார் போல இருக்கிறவாளுக்கு அது திருக்குடந்தை தேசிகன் போன்றோருக்கு அது அவசியம் இல்லை. உடனே அவர் சொல்றாராம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீர் என்ன கேட்டீர்? என்னால இதுக்கு மேல வடதேச யாத்திரைய என்னால மேற்கொள்ள முடியுமான்னு தெரியல. நான் நிறைய பத்ரிகாசிரமத்திலே நிறைய கயாலே நிறைய இடம் போகணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரா. இப்ப நீர் என்ன அர்த்தம் சாதிச்சு? இருந்த இடத்திலேயே பகவானை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பகவான் எங்கும் இல்லை, உன் இதயத்துள்ளே இருக்கான்னு சொல்றேன். இதயத்துக்குள்ள இருந்து உன்னை நியமனம் பண்ணுகிறான் அப்படின்றத யமகன்னா கண்ட்ரோல். ஏன் யம தர்மராஜனுக்கு யமன் அப்படின்ற பேர்னா அவர் எல்லோரையும் வந்து எத்தனை நாள் இருக்கணும்ன்றத வந்து அவர் நியமிக்கிறார். அதனால்தான் அவனுக்கு யமக. அதுவும் பகவானுடைய அடியின் கீழ் பெருமாளோட நியமனத்தின் கீழ் அவர் அதை செயல்படுத்துறார். அதனால அவருக்கு யமனுக்கும் யமன்ற நாமம் இதனாலதான் வந்தது. அது அப்படின்னு சொல்றான். இததான் நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு விசேஷமான வார்த்தை உண்டு. கடப்ப கைலாசம் வாக்கி வைகுந்தோன்வா. அப்படின்னா என்னன்னா, எதுவுமே இல்லை, வாசப்படியே சில பேர் அந்த காலத்துலதான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்களாம். என்னன்னா, வாசப்படியே வந்து கைலாசம், அதுக்கப்புறம் வாசலே வந்து வைகுந்தம். இப்ப பெருமாள் எங்க இருக்காரு? நீ வாசப்படியை தாண்டி வாசலை தாண்டி உள்ள நுழைஞ்சா அந்த வீட்டுல பெருவீடான வைகுந்தம் அங்கதான் இருக்கு, மோட்சம் அங்க பெருமாள் இருக்கார். இப்ப நீ வீட்டுல இருந்தபடியே பகவானை அனுபவிக்கலான்றதுக்கு அவளும் ஒரு அழகான இது சொல்வா அடிக்கடி. இது அதே மாதிரி இந்த யமக அப்படின்ற திருநாமத்தை நம்ம தினைக்கும் சொல்றதுனால நம்மளோட இதயத்துல எப்பொழுதுமே திருமால் குடிக்கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம உபேந்திரக வாமன பிராம்சுகு அதீந்திர சுசிரூர்ஜிதக அதீந்திர சங்கரக ஷர்கோ திருதாத்மா நியமோ யமக
அதுவரையும் பார்த்தோம். இத கேட்ட அத்தனை பேருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இத இன்னைக்கு நம்ம அதாவது ஒரு நியூ இயர்னா ஒரு பார்ட்டி பண்ணி எப்படியோ கொண்டாடுற நமக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இங்க என்ன சொல்ல வச்சு உங்களை கேட்க வச்சு நம்ம அத்தனை பேருக்கும் வந்து ஒரு பெரிய இடத்தை வகுத்து கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொடுத்த நம்ம சாருக்கும் பெரிய நன்றியை சொல்லிண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லி அமைகிறேன்.